சுவேந்தர் இருக்காரு, ஏகே இருக்காரு. அதுங்க ஏப்போ நம்ம டீம்மேட்டே பேச மாட்டேங்கிறாங்க, ஆப்போசிட்ல வந்து பேசுவாங்க. நம்ம டீம்மேட்டே ஒரு ஊமை. கண்டோ கட்டாதே ஈவென்ட் கிடையாது, ஈவென்ட்டே கிடையாது. யார்ப்பா யார்ப்பாங்கிறான். ஆனா அதான் ஒத்துக்கூடா. ஈவென்ட் ப்ரோ யாழ் இருக்க வேணாங்க. ஈவென்ட்டே கிடையாது. அந்த இது சின்னது இருக்கு இல்ல, இந்த பெருச்சாளி குஞ்சு. அதுதான் ப்ரோ ஈவென்ட் ப்ரோ இது. அதாவது பச்சை கலர் எல்லாமே குட்டி ஈவென்ட். அதான் அந்த பெருச்சாளி குஞ்சு இருக்குல்ல. ஆமா. இது 3 தான் பெரிய ஈவென்ட். இந்த 3ல தான் மஞ்சள் லைஃப் இருக்கு. எத்தனை பேருக்கு பெருச்சாளி கிடைக்குது? 3 பேர் தான் இருக்கீங்களா? எத்தனை பெருச்சாளி இருக்கு? 4 இருக்கும். பேங்க்லயும் வெஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டம். ஒரு எடுத்து வச்சு மாறி மாறி எடுத்துட்டு போடுச்சு. சரியான கண்ணுக்கு ஒன்று இருக்கு மேல இருந்து மாஸ் காட்டம் பாருங்க. அம்மா தாயில போ பார்த்து ஓட்டுக்கு சாவடி. பிக்சா பிக்சா உடனே செத்துறது. என்ன ப்ரோ கரெக்டா சுட்டாச்சு காடி கொண்டாம. எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் ஆகும் இருக்கும். இந்த அதோட மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. இல்லைன்னா டேம் பண்ணி முடிஞ்சு ஒரு செகண்ட் ஆகாம தான் நம்மளால ஏறி வந்து பார்க்கறத விட இது நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, மறைஞ்சு விடாது. மற்ற வண்டிகள் எல்லாம் மிரட்டுனா மறையும் தெரியுமா? பைக் எல்லாம் பைக் எல்லாம் ஆமா கீழே மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். இங்க ஒரு ராப்டர் இருக்கு வாங்க. யார் எடுக்கிறது இது? பேர் பெருச்சாலின்னு வச்சிருக்கேன். ஒயிட் எவனோ வந்தான் ப்ரோ. வாசா கேப்பீங்க அதான் வாஸ் கேம். அவன் பாருங்க ஒரு சேனல் இருக்காரு. இருக்கா ஜான் முதல்ல வாகனமா இல்லையா? இங்க இருக்குது வாங்க ஜான். இருக்கு ராப்டர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருங்க சார், இது ராப்டர் என்ன தெரியாது. நான் டேம் பண்ணி எடுத்துங்க. மாஸ் கேமிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. WAAS வாஸ். WAV ஆ? W வந்துச்சா V வந்துச்சா? V போடுங்க. VAAS கேமிங் ஒயிட். இதெல்லாம் கரியா இருக்கா? வரி அடுத்து புனிதை எடுத்து போட்டுருப்பாங்க. என்ன ரிமூவ் மார்க் கொடுத்தாங்க. உங்க மேட்ச்ல எத்தனை ஆளு? அலைவு 93 மேட்ச்ல இருக்கான். இருக்கானா ஒயிட்? இட்டியானா? ஆமா இருக்கான். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இவனுங்க இந்த இதுல ரோசாக்ல சொல்லிடுறாங்க. தனியா தான் இருக்கானா? அப்பப்போ வருமாடி வாங்க மாடி. நல்ல வேகம் பாத்தீங்களா? ஆமா இதே மேட்ச் தான். ரோசாக் பாலத்தில் கிராஸ் ஆகி வரான். ஹபிபி கம்ப்யூட்டர் போய் சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. யா அவன் அடிச்சு போட்டாம சொல்லுவான். இது ஹபிபி கம் டு ரசாகா. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், ரோசாக் தாண்டி வந்து ரைட்ல வரான். வந்தா பாத்துக்கலாம். நான் அப்பார்ட்ஸ் கிட்ட. இல்ல அங்க இல்ல அவன் எங்க தெரியுமா இருக்கான்? மேப் ஓபன் பண்ணுங்க. அங்க அவன் இருக்கிற இடத்துல 8 பிளேயர் இருக்கான். மேப் ஓபன் பண்ணுங்க நான் சொல்றேங்க. அந்த ரோசா கார்ட் ஒரு ஈவென்ட் இருக்குங்க. யாஸ்னியாகம் சோனிங் இடல. இப்பதாங்க அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல ஓடுது. இல்ல யாஸ்னியா கிட்ட ஈவென்ட் இருக்கு. யாஸ்னியாகம் சோனிங் இடல இருக்கு ஈவென்ட். 8 பிளேயர் அங்க ஆல்ரெடி இருக்கான். இது கோலார் ப்ரோ பாத்துல இருக்கு. ஃபைல் போட்டுருக்கான். ஃபைல் இருக்கு. அப்படி
தண்ணியில் போகுமா அது? போவாது லக்கி போவாது, தண்ணியில அடிக்காது. அது உங்களை இறக்கி விட்டுரும், அதுவும் தண்ணியிலே இருக்கும். அவன் டீம்ல எவனோ ஒருத்தன் போட்டான், வெடிச்சு யார் இதுல வெடிச்சிருக்கான், ரெட் ஜோன்ல. லேண்டிங் பாருங்க அங்க. ஓப்பன்ல இருக்கா? சுட்டுங்க ஜான் பின்னாடி வாங்க, ஜான் பின்னாடி மனோஜ் படுத்துங்க. கீழே போட்டுருவானா மனோஜ் ப்ரோவை? நீங்க அந்த பக்கம் போங்க. 2ஆம் நம்பர் யார் ஏன் சுத்தாம இருக்கீங்க? யோசிச்சு போய்ங்க. என்ன போட்டான்? சி இதுல வேற அவன் டீம்ல உள்ள அவன் டீம்ல உள்ளவன் நாட்டல் இது அட என்கிட்ட இருந்துச்சு. இப்ப ஸ்மோக்க போட்டு காட்டி கொடுத்தீங்க. சுட்டுங்க போயிட்டான், ஃபோன் பண்ண போறான். ஷூட்டிங் கிடைச்சா? சுட்டுங்க ஃபோன் பண்ண போயிட்டான். நிதிஷ் அந்த ரெண்டாயிரம் அந்த நாள் கை வைக்க போறான், அந்த நாள் கை வச்சுட்டான். டேய் வாங்க, ஷூட்டிங் கிடைச்சு. வர நம்மளுக்கு அந்த உசிப்பட்டியில லூட் அடிக்க முடியல, 500 மீட்டர் அங்க பாருங்க. இல்ல நாக்கான மேடி ஹெல்த் ஃபுல் ஆயிடுச்சு. ஹெல்த் பாருங்க, மெடிக்கல் இல்லையா? நான் வந்தானா தெரியுதானா? இங்க கையில வச்சிருக்கானா? 4 பேர் தான். அவன் வந்து இதை எடுத்துட்டான், ரோட் ஸ்டோர் மாஸ் கேமிங் ரோட் ஸ்டோர். அவனை எப்படியே இறங்கி சுத்தி அடிச்சு போடுவானுங்க, ட்ரிகர் பண்ணிட்டு ஓடிடணும் அந்த இடத்துல இருந்து, ஃபாலோ பண்ணிடுவான். அந்த குண்டுக்குள்ள போதைக்குள்ள இருக்கான ஓடி போய் அடிக்கணும். அந்த 6 இல்லையா, டாக்டர் கொண்டு போங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கானவங்க, வாங்க. அவன் அடிங்க, நீங்க 3 இருக்கீங்க பின்னையா. இன்னும் மேல வந்து புள்ள போந்தானே திருப்பி உள்ள போடுவான். அதுக்கு ஒண்ணு பின்னாடியே போங்க. 3ஆம் நம்பர் யாரு? இவன் திருப்பி அங்க கூப்பிட்டு அங்க போயாச்சு. இருக்கு நேடு இருக்கு, நான் போட்டா இருங்க. ஒரு சின்ன ஐடியா, ஸ்மோக் போடுவான். அப்படி போடலாம். இங்க அவனே மாஸ் கேமிங் போட்டானுங்க. மேல சொந்த புரியுது, இப்பதான் மெசேஜ் வருது. திருப்பி இருக்கா ஃபோன் பண்றான். அந்த ராபிட் கையில ஊத்து. இந்த மெசேஜ் வருது, ராபிட் கையில ஊத்துங்க. போங்க ஷூட்டிங் ரேஞ்ச். ஓடுது இது. டேய் ஷூட்டிங் ரேஞ்ச் ஃபோன் பண்றான் ப்ரோ. சாமி இருங்க, அவன் எங்க தெரியுமா இறங்குறான்? மனோஜ் பேருக்கு போறதா என்னோடது. இல்ல அவன் எங்க இறங்குறான் தெரியுமா? அங்கதான் உங்க கிட்ட தான் இறங்குறான் ப்ரோ. உங்க தலைமையில இறங்குறான். இல்ல திருப்பி ஷூட்டிங் ரேஞ்ச் போயிட்டான். ஒரு நாள் வச்சு பிடிச்ச ஒரு அடி. அனுப்பு சொன்னவன் பூமி கிட்ட இருக்கு. கவர் சேஃபா கவர் எடுத்துடுங்க. எட்டதான் யாரா நம்ம டீம்ல கீழ உள்ளது மேல்மாடி. எதுக்கு மேட்டுகள் கொண்டு போறீங்க நீங்க? ஃபைல் போட்டுருக்கானு 2 புல்லட் தூக்குறானுங்க. சரி வா. ரிவெஞ்ச் டேக்கன் லாபியா? லாபி நான் அப்ப லாபி போகாம ஃபைல் போட்டுருக்கானு போட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் சரி அப்ப மேடி அழுத்திடுவான்னு சொல்லிட்டு நான் கவருக்கு போனேன். மேடி எல்லாம் லைஃப் இருந்து ஏன் வைக்கிறீங்க? நம்மளுடைய லூட் எல்லாம் கொண்டு கொடுத்துருக்கீங்க. கொடுங்க அப்புறம். அந்த ESP கிடையாது, பட் ஃபைல்.
M249 இருந்தா ஆயிருக்குமா? அப்புறம் யாரும் M2 இல்ல bro. முடிச்சுட்டீங்க? நீங்க மொத்த பாடியும் வெளிய கொண்டு போயிட்டீங்க. அவன் பாத்தீங்களா தலைய மட்டும் தான் காட்டினான். இல்ல bro, வேற இல்ல. அதுதான் அவன் கரெக்டா. அது வரைக்கும் நான் மேடி எடுத்துக்கணும் வெளியே வர வியூல ஏதாவது கிடைக்குமான்னு சுட்டுட்டே வந்தேன். அவன் ரிட்ஜ்லயே வந்திருக்கான். வந்து அப்படியே மரத்தை கவர் எடுத்துட்டான். அப்படியே மரத்துல ஏறினா அப்புறம் ஃபர்ஸ்ட் பீக் பண்ணி அடிச்சான். அப்புறம் நீங்க அப்படி ஏறினோம்னா மொத்தத்துல வெளியே வந்து ஒரே அடி தள்ளி போயிட்டான். நீங்க மரத்து பக்கத்துல நீங்க பண்ணுவீங்க. அவன் ரொம்ப தள்ளி போயிட்டான். மேடி எப்படி நான் காச்சு? This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. அடியே என்ன மேடி எனக்கு அந்த அவனுக்கு டாப் அப் இல்ல அப்ப எப்படி சி புடி சத்து போய் தட்டிங்க ரிமைனிங் போலீஸ் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. வளைத்து கிடக்குது. இந்த எஸ்கே வந்து கேம் இன்னும் ஸ்மூத் பண்ணாதான் பரவாயில்ல. நீங்க இறங்கிதான் வெளியே வேணா போகணும். போனதை கிளியர் பண்ண ஞாபகம் இருக்கா? மேடி வச்சுட்டு போயிடுது அந்த மேட்ச். மேடி இல்லைனாலும் கிளியர் பண்ணோம். இப்போ மேடி இருக்குல்ல, கிளியர் பண்ணக்கூடாது. வெளியே வந்தீங்க. ஈவெண்ட்ல நீங்க டார்கெட் பண்ணுறா மேட்ச். போன மேட்ச் பாத்தீங்களா ரிவ்யூ பண்ண விடாம டீமை ப்ரெஷர்லயே வச்சிருந்தோம் பாத்தீங்களா. ஒரு மேடியை ரிவ்யூ பண்ணணும்னா இவருக்கு கூட வேலை செய்யாம போயிடுச்சு. அதுவான்னு சொல்லிட்டு போகிறதுதான் ப்ரோ. அவன் அழுத்திடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறுமையான விளையாடக்கூடிய தன்மை இல்லை. ஒரு ஆள் நாய்க்கு வச்சுட்டாங்க அப்படியே நம்ம சாவடி முன்னாடி நம்ம தேர்ட் பார்ட்டி வியூல பார்த்தா தான் இந்த மிஸ்டேக்ஸ் கிளியரா தெரியுது. நம்ம விளையாடும்போது தெரிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தா எல்லாமே மிஸ்டேக்கா தெரியுமே. எல்லாமே மிஸ்டேக்கா தான் தெரியுறாங்க. பில்டிங்ல உங்களுக்கு இது ஒன்று தான் குறையா இருக்கா? வச்சுக்கிட்டா கண்டு இல்லாம போட ரைட்ல வாங்க. ஹெச்பி டவுன் இருக்கான். நான் உள்ள ஒருத்தர் பார்த்து பரவாயில்ல. போட்டு ஜானி சித்திரம் வந்து லைஃப் ஒன்றும் இல்லை. வாங்க ஜானபி பார்த்துட்டு வருவா. ஜானது ஒரு இங்க வாங்க. ஒன்னு ஹெச்பி டவுன்ல இருக்கானு போலான்னு சொன்னா. ஜான் பின்னாடி வாங்க ஜான். அந்த அடிச்சிடுவா மாதிரி அவன். ஓகே சூப்பர் ரைட். நான் மால்டோ லூட் பண்ணிட்டு இருக்கான். அதே முக்கியமா இவரு ராபிட் லூட் எடுத்துட்டு இருக்காரு. வேஸ்ட் ப்ரோ இந்த ஈவென்ட் லூட்டே இல்ல. ஜான் இங்க ஃபைட்ல இருக்கணும். ஜான் போன மேட்ச் நீங்க வேஸ்ட் மேடி எடுத்துட்டீங்க. மேடி இந்த மேட்ச் யாரே வேஸ்ட்னு சொல்லணும்னு ஈவென்ட் சொல்லிடுச்சு. இவன் இந்த விஜய் டிவி காமெடி ஆக்டர் ஜவுத்துல பிடிச்சிக்கலாம். ஓகே கிரேனேட் வருது. டக்குன்னு ஹீல் பண்ணுங்க. என்னமா அடிப்படி அவனை இறங்குறான். உச்சியில பாருங்க. அங்க ஒருத்தன் ஏற முடியாது. கழுத்துல வந்து நிற்கும். ஆனா இந்த இடம் மோசமான இடம். அங்க இருந்தா அடிச்சு என்ன இறங்கலாம் பின்னாடி.
இல்ல இல்ல அவன் அடிக்க முடியாது ப்ரோ. மேல ஏறனா அவன் கீழே தான் வந்து வரணும். இந்த இடத்துல செவுத்து மேல ஏற அடிக்க முடியாது, நிக்க முடியாது. நான் அடுத்தது காலியா அவன் மேல கூட இருக்கிறவங்க தான் ஜானு கேர்லேயே கசக்கிடுவான் கால் மட்டுலேயே போட்டு. ஏன் மாடி போன மாதிரி வாங்க ஜான் ஆமா, சுத்தி ஆமா. போங்க மேடம், பார்த்து போங்க ஜான். பார்த்துட்டு தான் இருக்கேன். அவுட்டு வராத மாதிரி போங்க. அங்க இருந்து அடிச்சான். ஆனா ஜான் ஏற்கனவே உங்களுக்கு மஞ்சள் போயாச்சு. மேடிக்கும் போட்டு நான் அப்படி போனேன் ட்ரை பண்ண ப்ரோன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். ட்ரை பண்ண ப்ரோ முடியல அப்படின்ட்டு. அட ஸ்மோக் கர்ம மாலி வீசுவான்னு பார்த்தா ஸ்மோக் எடுத்து வீசிட்டான். மாலினா வேற மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாருங்க மேல்மாடி நம்ம டீம்ல ஒரு ஆளை தூக்க வேண்டிய இருக்கு. ரெடியா இருங்க. இறங்கி விட இப்பவே அடவு வளர்ந்து தான் இங்க கனெக்ட் ஆகும். சொல்றா பிளேயர் 2 எவனா இறங்குறான். ரெடியா இருங்க. இன்னும் நம்பர் சேர்த்து வாங்கிக்கோ. கீழ குஸ்டா பாருங்க. அவன் டைனோசர் எடுக்க முடிஞ்சது. நான் குட்டி அவன் டைனோசர் எடுக்க முடிச்சான். மேல்மாடி டைனோசர் ரெடியா இருக்கா? டைனோசர் தூக்கிரோம் முடிச்சான். பாருங்க திருப்பியும் பயனுள்ளோட மாத்தி பண்ணாமன்னு சொல்லிட்டு தாக்கிட்டாங்க பாருங்க. ஆமா யாவது இவனுங்க என்னது 7 நாள் பயனுள்ளோட மாத்திட்டாங்க. 10 புல்லட் தான் வருது. போன நேத்தே அப்படி தான் இருந்துச்சு. ஆமா போன வருஷம் 15 ரூபாய். ஜான் வாங்க. எதுவும் இல்ல ஜான் இங்க வா, உங்க பெட்டில ஏகேஎம் இருக்கு. அது தெரியும். எப்படி போய் எனக்கு எடுக்கலையாரோ? கோப்பு இல்ல அந்த அடுத்த தீவட்ட போடுங்க ப்ரோ. வா 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 எனிமி வரா மேடி. இந்த ஈவென்ட் தான் சொல்லுவான் மாடி. நான் வந்து இன்னொரு பிளேயர்ஸ் ஏரியா காட்டுக்கு வரணும். அங்க எவனோ குத்துன மாதிரி கிரனேட் போடுறது. இப்போ கிரனேட் போடுங்க. கேரக்டர் ஏதான் பாடி சேவ் பண்ணிட்டு எம்எஸ் விஜய். ஐயோ விஜய் சார் நீங்களா? சார் எங்கேயோ பார்த்தனே லாஸ்ட்லயே. அமௌண்ட் இருக்கு வேணுமா? அட்டாச்மெண்ட்டோட மாடி பாலடிக்கு போகாதீங்க மாடி. ஏதோ ஸ்கோப் இருக்குமா நான் பார்க்குறேன் பாட்டுக்கிட்ட. சுட்டு அடிச்சுக்கலாம் மாடி. அவ்வளோதான். என்ன இதுலயே போவோமா? ஆட்டோன்லயே வேற என்ன இருக்கு எடுத்து வரட்டா வருது இல்ல. இது அவனுக்கு இது கார்ல பண்ணாங்க. போங்க ப்ரோ. ஆட்டோ வண்டியில அந்த மிராடா வச்ச சீக்கிரம் மேடி வாங்க. ஜான் ஸ்கின் மாத்தக்குள்ள ஸ்கின் மாத்த முடியாதா? நான் இப்போ ஓட்டுறதா. ஏன் இப்படி பொறாம போட்டு தெரியறீங்க? சை ஓ நீ இதை நீங்க பொறாமட்டு வர சொல்லலாமா? சை ஏன் பொறாம போட்டு தெரியறீங்க? வாங்க வாங்க வாங்க. அது ஒன்று ஜான்க்கு பத்த எப்படி வந்தாலும் எக்ஸிஸ்ட் தான். ஸ்கோப்புக்கு நடுவு நோட்டீஸ் வரும் பாப்பா. ஸ்கோப்புக்கு நடுவு எதில் லெட்டர் வருது. சப்டைட்டில் போட்டாங்களா?
டக்காரா இங்கே அவ்வளவுதான். வெளியில எழுத நான் வெளியில கொடுத்துக்கு வெளியில ஓடி போய் மேடி போட்டு விடுங்க சாவு. ஸ்கோப் இருக்கா இல்லையா? ஐயோ போறது. சரி இப்ப பிச்சைக்கான விஷயம் வச்சிருக்கு. அங்க வந்தா தெரியுமா பிரிட்ஜ்ல அவங்ககிட்ட வேணா ஏதாவது இருக்கு பாரு. அப்பார்ட்ஸ்ல டீம் இருக்கு. போ ப்ரோ ஜான் இந்த ப்ரோ இந்த வழி வலிக்குது. பையன் ஒரு 200 இருந்துச்சு அத்தனையும் காணோம். வா ஏ அப்பா. எனக்கு மாதிரி என் பேக்லையா? ஜான் உங்க பேக்ல எவ்வளவு பையன் இருக்கு கரெக்டா சொல்லு. 2 கண்ணுமே 5M கண்ணு மாதிரி. எல்லாம் எவ்வளவு இருக்கு மொத்தம் ஒரு 700 இருக்கா? 400 இருக்குது. அதுதானே. இங்கே ஒரு 200 எடுத்துட்டீங்க. மாதிரி ஆல்ரெடி 400 வச்சிருந்தேன். இப்ப அடிச்சுட்டு திரும்ப அந்த புல்லட் 100 புல்லட் எடுத்துக்கிறேன். ஓ இது பொருள் தானே பொட்டி எங்க போச்சு? அவ்வளவுதான். வாங்க அங்க அவன பொருள் போல போங்க அவன்கிட்ட போவோம். அந்த இவன் அது வேற என்னது கூட எனக்கு தெரியும். இவர் இந்த டூகே லைவ் போட மாட்டேங்கிறது. பாட் சூட்ல அது கோட் சூட் மேடி. வாங்க ஜான். Help! அடி எங்க ஏர் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க இப்ப பில்டிங்ல வெடி அந்த இதுல உட்கார்ந்து லாப்ல வெடி அதுல விழுகுது ஏர் ஸ்ட்ரைக் எப்படி இங்க நின்னால தலைவர் ஒட்டுங்க பில்ல உன்ன காருமா சை அந்த பெயின் கில்லரை போட்டு விடுங்க திருப்பி இத போடுறாரு வந்து பாப்போம் கன் எடுத்துருக்கான் ரைட்ன்றா இல்ல 3 பேர் இருக்காங்க கேட்டு வாங்க கூடாதீங்க பள்ளிக்கூடத்துல சண்டை போட்டு வண்டி எடுத்து போங்க ஆமா அந்த இஸ்பு கிட்ட தான் போறாங்க போங்க நான் ஊர் பேக் அடிக்கிறேன் பாத்தேன் போய் நீ கொண்டது போயிட்டா இதுக்கு அந்த இதான் சொல்லி போய் விடுங்க போட்டு ஓடிட்டான் மேல இருக்கிறது தான் போயிட்டு இருக்கு மாலி ஏறிட்டியா மேடி போட்டு விடுங்க மேடி அடிக்க ரெடியா இருங்க மேடி அடிக்க ரெடியா இருங்க கடவுளே போயிட்டாக்க முதல்ல அடிச்சாங்க 8x வேணுமா ஒரு 8x பார்த்து தான் தலையில மட்டும் விழுந்தது அப்ப ஸ்கோப் பண்ணிட்டு குள்ளே போட்டாங்களா ஹெட் ஜோன் போட்டாங்க நீ ஸ்கோப் போனதெல்லாம் பூரா வெளிய போணும் ஓகே ப்ரோ இத கோச்சிங் ரெடி நடக்குது ப்ரோ கோச்சிங் ரெடி நடக்குது போங்க ஓகே ஏறு சார் கோச்சிங் இங்க இருக்கு யார் வண்டி ஓடுறது எதுக்கு கோச்சிங் யார் எப்படி உங்களுக்கு தெரியும் நான் லைவ்ல பார்த்தேன்
ஏங்க, உங்களுக்கே தெரியல ஒரு பச்சைக்கு ஆள் இருக்காது இல்லையான்னு பாருங்க. அந்த ஹரிஷங்கிறவன் அங்கதான் இருக்கான். சிக்கி அவுட் வாசிக்கலாம் இப்போ அங்கதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேஞ்சர் வந்து வெளியே போறேன். இந்த ஃபார்ம் கிட்ட போகணும். இந்த ஆடு இருக்குது. ஆட்டுக்கு ஆட்டு ஃபார்ம் ஆறு கட்சிக்குள்ள இருக்கும். மட்டங்கள இருக்கும். ஆட்டுக்கடை. அதெல்லாம் நமக்கு முதல்ல அதை பார்த்தா எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் செம்பரியாட தெரியுதா இல்லையா? அவ்வளோ ஆடு டெவலப்பர் கேட்டானா செத்து போயிடுவான். சாப்பிட்டோம் என்ன டெவலப்மெண்ட் இருங்க மேலே கூட அடிச்சு இங்கே நிறுத்து ஏன் மறந்து ஏமா இருக்கா நீங்க டெவலப்பருக்கு மரியாதையே இல்ல சார். இன்னைக்கு தியாகபுரம் வந்துட்டு ப்ரோ நீங்க பண்ண சைட்டை நான் கேன்வாலே பண்ணிடுவேன். அடாடாடாடா அந்த பக்கம் படுத்துருக்கானே. இல்ல இல்ல அவர் கேன்வால பண்றது அது வந்து just ஒரு templates சும்மா ஒரு remove பண்ணி ஸ்டாட்டிக் போடுறது. அந்த ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெஸ்பான்சிவா வைக்க அதை வைக்க முடியாது. மாத்த நான் சொல்றேன் 2000 ரூபாய் ஆனா அது வெளிய போய் பண்ணா 10000 30,000 20,000 ஆகும். அத நான் பார்த்தேன். ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் சப்ளை பண்ணி போட்டுருந்தது. மாடி எதுக்கு மாடி கேன்சல் எதுக்கு மாடி யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துறோம். உட்காரு அந்த தலை எலும்பு ஒரு நாலு பேர் சார் என்னதான் சார்ஜ் கொடுத்தாலும் கரெக்ட் பண்ண மாடி டெவலப்பிங் கண்டென்ட் டெவலப்பிங் மாடி நீங்க நம்புங்க அதான் அர்த்தம். உங்களுக்கு அந்த பேக்கெண்ட் இது ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்கெட்ல எப்படி நீங்க இது நீங்க அதை மணிப்பு பண்ணா எப்படி பண்ணணும், கஸ்டமருக்கு இது தெரியணும் தெரியக்கூடாது. மஞ்சள் லைஃப் கனெக்ட் ஆகும் நமக்கு மாடி எவ்வளோ வச்சுக்கிட்டாரு. சும்மா போய் அடிச்சிருந்தா கூட அவன் அடிச்சிடலாம் போற பீஸ் 4 ESP தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெரியுது. அவன் வெளியில ஒரு மொழி இருந்தாலும் நீங்க எடுத்த இடத்துல கண் வச்சு போட்டுக்கலாம். அந்த பக்கம் யாராச்சும் சுத்தலாம். இங்க உள்ள 3 பேர் உங்ககிட்ட ஏறிடுவான். மோசமான கிரனேட் இதுல வேற நான் எப்படி அவங்க நேரா நான் பிடிச்சான் உள்ள இருக்கேன். உள்ள இருக்க கரெக்டா அடிச்சு போட்டுருக்காரு. பாருங்க பாருங்க ஜான் வெயிட் பண்ணுங்க ஜான் எங்களுக்கு கூட செத்துட்டா மஞ்சள் லைஃப் இருக்கு. டேய் சுட்டுட்டு உட்கார்ந்துட்ட மாதிரி அவன் ஹெல்த் போறான் ஜான். நான் நீங்க ஜெதா தண்ணி வண்டி எதுக்கு ப்ரோ ரிவ்யூ ஆக மாட்டீங்களா சீக்கிரம்? தலையில போட்டு அது ஒன்று போடுங்க மாடி. நேத்து இந்த கேள்வி தான் என்கிட்ட கேட்டீங்க. ஆமா இருக்கா ப்ரோ காட்டுங்க. எடுத்து வைங்க ப்ரோ. எடுத்து வைங்க. இது ஜஸ்ட் 7-5 போட்டு அசிஸ்ட் அவன போட்டாங்க. ஆமா 20 புல்லட்மே இருக்கு ப்ரோ. அதான் அடிச்சேன் கேக்கலையா? மேடி அந்த பீனட் எடுத்து வைங்க ப்ரோ. அத கிலோ போடாதீங்க. எடுத்து வைங்க. வேற என்ன போட்டு அடிப்போம். யூஎம்பி தான் கரெக்ட். யூஎம்பி தான் நம்மளோட பீனட் எடுத்து வைங்க மாதிரி கிருட்டுன்னு கரெக்டா இருக்குமா? சார்ஜ் எடுத்துவாங்க. என்ன நடக்குது? ஊர்ல கட்டி வச்சிருக்க வேலை முடிச்சல என்ன எல்லாத்தையுமே ஹெல்த் மாட்டை தூக்கி சுத்துறீங்களா? மேடி அதுல பால் கரெக்டா பண்ணிடுது.
குதிரை பாத்தீங்களா அதே ஜம்ப் பண்ணிக்குது. பின்னாடி வரான். வாஜரா குதிரை வந்த அப்பயே கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்றது இல்ல. எப்படி ஓ எதல அங்க ஏறலாம் படிக்கிறாரு பா. ஏன் இப்படி பண்றீங்க? அட அதெல்லாம் ஒளியா. அதெல்லாம் நசிக்கிட்டீங்களே காதுக்குள்ள வச்சு. சரி. இத விட அந்த வருஷம் போலாம். புல்லட் டேமேஜ் அதிகமா ஆகும். இல்ல ப்ரோ இது இருந்தா டக்குனு லெவல் 3 இருந்தா அப்படியே இருக்க போய்க்கணும். அதுவும் லெஸ் டேமேஜ் இருந்தா அத பிடிக்கும். ஏன் மேடி பண்றீங்க? சரி. டேமேஜ் கம்மியான லெவல் 3 பார்த்தா உடனே சுவிட்ச் ஆயிடும். அது வந்து கூட்டு போற மாதிரி தண்ணி குடிச்சு சொல்றேன் நான். கார்ல ஃபியூல் எவ்வளவு குடுப்பாங்க டேஷ் எவ்வளவு? இது நம்ம தண்ணி அதுல கம்மியா தான் இருக்குது. மேல்மாடி வெளியில ஒரு பண்ண லெவல் 3 ஆரம்பம் இருக்கு. அத கொண்டு இவர்கிட்ட வெளிய போட்டு மாடி. பிக்கப் பண்ணுங்க. ப்ரோ வண்டிக்கு வந்து ஏறுங்க ப்ரோ. எங்க எப்படி பிடரா? வெளியில ஒரு பண்ண லெவல் 3 ஆரம்பம் கிடக்கு. அத பிக்கப் ஆவற மாதிரி இவர்கிட்ட கொண்டு போடுங்க எடுத்துட்டு. ஒரு லெவல் 2 ரஷ் ஆச்சு பிக்கப் ஆவாஸ். தண்ணி மொடா கூடி குடிக்கிறாங்க. அவ்வளவு சவுண்ட் கேக்குது. தண்ணி முடிதான். ஆமா கேக்குது அவ்வளவு கிளியரா கேக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல. புசு விட்டா கூட கேக்குது. கேம் விளையாடுறதுக்கு நாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண கூடாது மாதிரி நமக்கு ஒண்ணும் கேட்காது சரியா கேட்காது. ஜான் டிஸ்கார்டுக்கு இன்ஸ்டால் பண்ணும்ல. ஆமா. டிஸ்கார்டு கொடுத்தா நான் அந்த 4500 அது வாங்கியே சத்தம் பெருசா ஒரு அது அந்த நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகே. நான் கேம்குள்ளேயே சில நமக்கு கேட்கறது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும்ல அவசரம். இது வந்ததுக்கும் மேடிக்கு முதல்ல பின்னாடி இறைச்சல் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஒரு 70% கூட கம்மி ஆயிடுச்சு. எப்படி ஒரு 10 மீட்டர் தூரம் இருக்கும். மாடி ரெண்டு பைபாஸ் காம்படிஷன் வந்தோம்னா இவன் நம்மளால எப்படி ஃப்ரீயா விட்டான் பாத்தீங்களா 90 ரூபீஸ். நான் அந்த அறிவு உடம்பு வர மாட்டேங்குது. அதுலயும் யார் கார்த்திக் சொல்லிட்டு இருந்தாரு கீயை விட்டு சொல்றானா அப்போ அந்த கீயை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். எல்லாம் போங்க அவன் வேற டீம். நம்ம சாப்பிடுறோம் அறிவா செயல்படுங்க. யார் ஓட்டுறது? வீட்டுக்கு கொடுக்க வண்டிய பெட்ரோல் இல்லை. திருப்பிட்டு வரானு இந்த வீட்டில் போடுங்க பெட்ரோல் கேனுக்கு தேடுவோம். அவனாலே வராங்க. இங்கதான் ஃபைட் நடக்குது. நீங்க அடிக்கணும் மனோஜ் ப்ரோ. பரவாயில்ல கார் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். நல்ல வேலை. இவனைத்தான் நம்ம இப்போ திறந்துனது. அதை நோட் பண்ணீங்களா? இவரு அப்படியே இங்க வந்தா இவரு டீம்மேட்ட காட்டி கொடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து ஓடிட்டாரு. அவன் தான் சொல்லிருப்பேன் பக்கம் வந்துட அது அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லுவான். வராங்க டெத்து நொபிட்டா. உள்ள விடுங்க வண்டியை. கரெக்டா இல்லைன்னு கரெக்டா போயிருச்சு. மனதுல வரும்போது ஸ்னைப்பர் வரணும். எப்படி நீங்க அடிச்ச பாடி சாட்டு மேமாடி பாரிக்கா போங்க போ நீங்க போடு.
ஓ டெத் நோட். இங்க ஏடபிள்யூஎம் இருக்குது புல்லட்டோட. ஜான் எடுத்து வைங்க. டீம்ல 2 தான் உங்களுக்கு. ஸ்னைப்பரே யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் சும்மா 2 ஷூட் 2 புல்லட் தான் விட்டா எனக்கு இல்ல. அதான் மாதிரி கார்ட்டூன் நீ நிப்பாட்டுறீங்களா அந்த டிராப் கிட்ட? அடுத்த மாட்டி சாக போறோம். அந்த பக்கம் போகாதீங்க. வேற அந்த பக்கம் போய் நம்ம காப்பி போயிடலாம். திருப்ப போனோம் ப்ரோ. இதுக்கு வேண்டி திருப்பணும். பிரேக் அடிச்சு வண்டி நிறுத்த வேண்டியதா? ஸ்கார் அடிக்காம டீடெக்ஸ் இருக்கு, ஏஎம்ஆர் இருக்கு. சட் நானே எடுத்துக்குவா. இந்த 7 புல்லட் இருக்கு வாங்கிங்க. ஏஎம்ஆர் புல்லட்டா? வச்சிருக்கீங்களா ப்ரோ இன்னும்? பின்னாடி ஒரு ஸ்குவாட் வருது ப்ரோ. உங்ககிட்ட நாக் வாங்கி நம்ம பேசணும் பாத்தீங்களா ஜான் ப்ரோ ஏதோ ப்ரோ. பேசல பாருங்க, பின்னாடி ஒரு ரைட்ல வராங்க. இல்ல ஒரு மனோஜ் கூட நாக் பேசலாம். போறோம் இப்படி அங்க கேக்கும் ப்ரோ நான் அடிக்கும் போது கேக்கும். காது கேக்குதா இல்லையா கோடி? ஓ நீங்க பேசுறீங்க எனக்கு காது கேக்கல. இப்ப பேசுறது என்ன? நீங்க சொல்றது பாத்தங்கறாங்க. சொல்லுங்க. நீங்க இப்ப யாரா ப்ரோ சொன்னீங்களா? இல்ல இல்ல எனிமி தான் சொன்னது. மனோஜ் ப்ரோ நீங்க ஸ்னைப் பண்ணீங்க இல்லையா? பின்னாடில இருந்து அவன் அடி வாங்கும்போது அவன் பேசுறது கேக்கும். போறது நல்லது. அவன் உள்ள வாங்க ப்ரோ. என்ன பண்ணலாம்? எடுத்துருவோமா? வாங்க. பூ மேல யோசிங்க. வாங்க வாங்க வாங்க. டைட்டில் வேற யார்கிட்டயே இருக்கு ப்ரோ. எவனோ யார் நான் 12 டைட்டில் இல்ல. இந்த இடத்த பிடிங்க. லெஃப்ட் ரைட் 2 சைடு நடுவுல சாணி ஆயிரும். ஏய் பின்னாடி லெஃப்ட்ல ஸ்குவாடே வந்துருச்சுங்க. ஃபுல் டீம் நினைக்கிறதா? ஆமா. பிடிக்கிறானே. ஏய் இவனுங்க லெஃப்ட்ல இருக்கானுங்க ப்ரோ. மனோஜ் ப்ரோ உங்களால மேலவே வர முடியாது நினைக்கிறேன். கோல்ட்ல தான் இருக்கறோம். மேல அப்படியே இருந்துச்சு நடத்து வரலாம் மாடி. ஸ்னைப்பர்ங்க நம்ம ஸ்னைப்பர். அப்படியே போக. டேய் முருகேசா பாப்புடே. முருகேசா பாப்புடே. ஒய்யா ஒல்க. We are number 1. எப்படி போடா பாத்தீங்களா பாம்பு? அப்படியே லேசா கீழ் வாங்க அப்படியே மேல வாங்க. நோட்டீஸ்னு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. போயிட்டு அந்த ஐடியில வாங்க. அதான் அக்கௌண்ட் வந்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவேன். ஜான் கிளம்பிடும் அவ்வளவுதான். இது 10 நிமிஷத்துல மணி 10:45 ஆகுது. இப்ப சாப்பிட என்ன 10 மணிக்கு கிளம்புறேன். மணி 10:45 ஆகுது. ஒரு மேட்ச் ஆட்டுக்கு ஒரே மேட்ச் அந்த ஐடியில வந்தீங்கன்னா அப்புறமா சாப்பிடுவீங்களாமா?
நேரமா சாப்பிடுங்க ஜானந்தி. 8 to 9க்குள்ள சாப்பாடு முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச் 5 மேட்ச் முடிச்சிடலாம்னு பாக்குறீங்க மாடி. ஆமா எனக்கு ஒரே ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ப்ரமோஷன் ஜானுக்கு ப்ரொமோஷன் இருக்குது இல்ல? இந்த எனக்கு 2 ப்ரொமோஷன் வேற ப்ரமோஷன் கணக்கு வந்திருக்குது. எனக்கு 2 ப்ரமோஷன் இருக்கு. 36 முடிச்சிடணும். இன்னொரு 30 செகண்ட். செகண்ட்ல கேமை க்ளோஸ் பண்றதா கரெக்டா இருக்கும். இதுதான் இந்த ரெட் கலர் இருக்குது. ஆமா என்னத்தை வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க நல்லதா இருக்குது தானே பேன் ஆகுது. இந்த வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் 1 day பேன் ஆகுது. ஸ்பின் எப்ப முடியுது? பி ஸ்பின் ஏதாவது கொடுத்துருக்கானு 26 இன்னும் 16 நாள் இருக்குதா? 26 அடுத்தது அது ஒரு 4 கிரியேட் வச்சிருக்கேன். சுத்தம் பண்ணிட்டு வேண்டியது. கட்டி கொடுக்கலாம். 2 கட்டி விட்டுக்க மாட்டான்னு அப்படி பார்த்துட்டு கட்டி கொடுக்க 2 பேரும் கட்டி கொடுக்கலையா? ஜான்கா ப்ரமோஷன் மேட்ச் தானே அது. 2 மேட்ச் முடிஞ்சிருக்குது. அது பேன் ஆன மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்குது. கம்ப்ளீட் ஆயிருக்கா? ஆமா. நீங்க எப்படி ஜான் அது பண்ணி காட்டாதே? இல்ல நீங்க ஆனா complete சீக்கிரமாவே செத்துட்டீங்களே ஜான். எப்படி நீங்க நீங்க செத்துட்டீங்க. அது எப்படி ஆக்சுவலி ப்ரொமோஷன் மேட்ச் கம்ப்ளீட்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பேன் ஆச்சு. மேட்ச் நடுவுல பேனா இல்லையா? இல்ல கடைசி தானே ஆச்சு. கரெக்ட் கரெக்ட். நான் சொன்னனே ப்ரொமோஷன் மேட்ச் கம்ப்ளீட்னு ஒரு நோட்டீஸ் வருது மேல அதுக்கு கூட பேன் நோட்டீஸ் சேர்ந்து வருது. ஆமா ஆமா. என்ன மாதிரி? ஆமா ஆமா வித்தியாசமா இருக்கு. சரி இந்த என்ன டாப்ல ப்ரொமோஷன் 4 மேட்ச். நேத்து தான் விளையாட ஆரம்பிச்சேன். 10வது ஸ்டார்ல வந்து ஜான் வந்து 4 நாள் ஆச்சு. ஆனா விளையாடவே இல்லையே. விளையாடவே இல்ல. அதுதான் விளையாடாம இருந்தா இப்படி காக்க போவீங்க. அது என்ன ப்ரோ பண்றது? கோட் விளையாடுறவங்க ரிப்போர்ட் அடிச்சா என்ன பண்றது? போட்டு தான் அடிக்கல ஜான் செக் பண்ணி பாரு. ப்ரோ ரிப்போர்ட் அடிப்பீங்க. எனக்கு எதுக்கு போராட்டம் இல்ல. ஓ பசியோட கூட்டி போறீங்க இந்த மேட்ச். ஜான் செத்துற மாட்டீங்க அமைதியா இருங்க. மதி கம்மியா தான் படி சாப்பிட்டேன். அப்படியா? இந்த வீக் ஆர்பி 100 ஆகாது. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. மேட்ச் கம்ப்ளீட் ஆகணும். Hello. Hello. சாப்பிட்டியாடா?
ஹலோ சக்கா மாதா ஹலோ ப்ரோ ஏய் நம்ம டீம்மேட் கேட்கடா காட்டு மைக் பக்கடா ஹலோ டேய் ஐயோடா சக்கா மாதச்சூத் லவுடேவா ஏ ப்ரோ கேக்கா ப்ரோ சக்கா மாதா சொல்லி கிடக்காத கேக் 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 ஆல்டர்ல போட்டு பேசிட்டு இருக்கியோ அப்படியே तेरी मां की स्कूल के ஆமாடா ठीक है go and eat your mom's poops go ஒரு மிஷினுக்கு மல்டிபிள் ஜம்ப் பண்ண முடிச்சு வந்துட்டுமா போறீங்களா? ஐயோ ஆல்ரெடி ஈட்டிங் அப்படிமாண்டா அவன் ஏய் இறக்கல இறக்கல எங்க இறக்கல இருக்க இறக்கல சோலோ தேவத்துல கீழ இருக்கு பாதி ஸ்குவாட் அங்கே தான் போய் வருது. பாதி லாபி. ஃபர்ஸ்ட் இதில் 60 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கு தெரியல. பயப்படுறீங்களா? ஜம்ப் பண்ணி இது லாக் ஆகுது இந்த அக்கௌண்ட். பார்த்துக்கோங்க ஸ்னைப் இருக்கும் இதெல்லாம் பேனாக உண்டு. எனக்கு மட்டும் ஜான் வாங்கிடுது. 2 வாரமா அழுதுட்டு இருந்தாங்க வேற யாரோ மேடி பேன் ஆகுதுன்னு. ஆனா இப்படி 4 நாளா 10 ஸ்டார்ல இருந்து ஜான் எப்ப நம்ம ப்ரோமோட் கொடுத்து தாங்க அடே கண்ணு இங்க கண்ணு யூஎம்பி எடுங்க. யூஎம்பி ஆற மேடி வாங்கி எடுக்கறேன். மேடி படிக்க வா 3 நாள் நான் தூக்கிட்டான். செக்யூரிட்டி ஆஃப் ஃபுல் டீம். நாலுமே ஓசிக்கில் தான் நடக்குது. நாலுமே நாக்கு ஓசி நாக்கு. ஜான்சை 4 பேர் எந்திரிச்சாங்க. அது வந்துட்டு தான் இருக்கிற பார்த்து. நீங்க அப்படி அந்த பக்கம் இருங்க, அந்த பக்கம் இருங்க. நீங்க இல்ல ப்ரோ. இல்ல நான் கேக்குறேன் எல்லாம் சவுண்ட் ரைஸ் கொடுத்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி ப்ரோ. இல்ல ப்ரோ எல்லாத்துக்கும் 7 டேஸ் கொடுக்குறது. ஒரு சில பேத்துக்குலாம் 1 மந்த் 2 மந்த் இல்ல 1 மந்த் 2 மந்த் இல்ல நான் ஓகே நான் என்னதான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் மேடி இந்த மாதிரி பண்ணி அந்த ஃபைல் போடுறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்கன்றேன். அதுகாடா ஓகே. இல்லையா முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ 10 மேட்ச் போடுறோம்னா விளையாடுறோம்னா ஒரு 3-4 மேட்ச் விளையாடுறோம். சீசன்லாம் 8 டைஸ் வந்துச்சு. அப்போ எடுக்கிறீங்களா மேடம் இந்த சீசன்? கேம் எடுக்கலையா மேடி? ஏன் மேடி ஸ்டார்டிங் மேல எடுங்க மேடி. எடுத்தது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கட்ட முடியும். இவனுக்கு எதுக்கு விளையாட வரானுங்க? இப்படி வந்து மேல உட்காந்துட்டா கீழே 3 பேர் கேட்டு பின்னாடி வரலாம். மேல இருக்க ஆக்டிவேட் ஆயிட்டான். நான் மேல இருக்கேன் அப்படியே இருக்கட்டு. நீங்க இருங்க என்னங்க நீங்க அழுத்திட்டீங்க. இல்ல ப்ரோ யாரும் அடிக்காதீங்க இந்த ஒரு மேட்ச் அப்படியே இருக்கும் பாப்போம் என்ன விஷயம். நாங்களும் இங்கேயே கொண்டு இருக்க வேண்டிய மேட்ச் முடியும். போது நீங்க கிளம்பி இருப்போம் 10 நிமிஷம் இருப்போம் பாப்போம். மேடி போகாது மேடி. ப்ரோ 10 நிமிஷம் இருப்போம் பாப்போம் என்ன விஷயம். 10 நிமிஷம் சோன் வரது வரை இருப்போம். உங்கள்ட்ட ஹீலிங் இருக்கு. அவன்கிட்ட 15 வேண்டிட்டு தான் இருக்கும். மேட்சே போயிடுது. போட்டு
அடுத்த மேட்ச் வரலாம் இருந்துருவோமா பாக்க ஜாக்கா ப்ரமோஷன் மேட்ச். எனக்கு ப்ரமோஷன் வச்சு எல்லாத்தையும் அதான் நம்ம இப்ப இருக்கு இந்த வால்லோட ஏறி போலாம் நம்ம மேல இருந்து அடிப்போம். வால்ல கவர் எடுத்து போக முடியுமா பாருங்க எலும்புல. ஜம்ப் பண்ணிருங்க போகுது. போட்டுருக்கேன் நானே போட்டுருக்கேன். எனக்கு யாருங்க போட்டு மேல ஏறும்போது அங்கேருந்து அடிப்பான் பாது. அவனா இஸ்பு தான். நீங்க போற சைட்லாம் திரும்புறான் கேட்டா எப்படி தப்பிச்சா அந்த பக்கமா? ஜம்ப் பண்ணிருங்க ரிலீஸ் பண்ணும்போது. போகாது ப்ரோ. ப்ரோ லாங்க போய் அடிக்கலாம் வாங்க ப்ரோ, வண்டிக்கு வாங்க ப்ரோ. வண்டி இருந்தா அவன் லாங் எடுத்துட்டு போங்க ப்ரோ. லாங் வண்டி இல்ல இது. அது எடுத்து வாங்க ஜான். இப்படி டைனோசர் எப்ப டீலக்ஸ் எடுத்து அடிச்சிடுவான் ப்ரோ அவன். நீங்க எடுங்க. ஆளு பாத்துட்டு இருக்கு 2 பேரு. ப்ரோ மேலே பாத்துட்டு இருக்கு. என் சைடுல இல்ல ஜான் நீங்க எடுங்க. மாடி பொசிஷன் வந்தா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்படியே இருக்க மாட்டேன். மாடி பொசிஷன் வந்தா சொல்லுங்க. இல்ல என்ன வரல, இவரும் வரல. அவன் டீம்மேட் வந்துட்டாங்க. வரா 2 பேர். நீங்க அதுக்கு தான் நாக் பண்ணி போட்டு அழுத்த கூடாது. ஒருத்தனை அப்படி போடுங்க. இதெல்லாம் கவரே கிடையாது. முன்னாடி போல பின்பக்கம் தான் மேல மலை. அப்ப நேரம் டைனோசருக்கு பின்னாடி வாங்க ஜான். போறோம் ப்ரோ அங்க போயிட்டு கனெக்ட். போகாது ப்ரோ. கொஞ்சம் மிஸ். ஹோப் வேற இல்ல என்கிட்ட. இல்லாட்டி ஐயோ இப்போ நமக்கெல்லாம் வேண்டாம். டைனோசர் ஒன்று மலையில நிப்பாட்டுங்க. எங்க போயிருக்கு ஜான்? ஓகே. இவ எங்க ஓடிட்டு கிடக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜான். பொசிஷன் வரட்டும். அதாவது ஜான் ஜான காணோம். அந்த ஜான் ஏதோ ஒரு பக்கம் அடிங்க. எதுவுமே எந்திரிக்க மாட்டானே ஜான். சார் அடிங்க. அடி விடுது. 2x வச்சுட்டு என்ன ப்ரோ பண்றது? இல்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவனுக்கு ஜாலியா இருக்கணும். அதுதான் இவனுக்கு அந்த ஜாலி கொடுக்க கூடாது. நம்ம மாடி அந்த சைடு எனிமி பாத்துக்கு மாடி. கனெக்ட் ஆகுறதா ஐடி. நம்ம இருக்கிற 5 பேண்டட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துறான் நாம. காது கிட்ட இங்கே போகுது. நீங்க இறங்கும் போது இருந்துட்டீங்க. கீழே விட்டுறாங்க. தெரிஞ்சு உனக்கு எல்லாத்தையும் விட்டு நம்ம போய் அவனுங்க டீம்மேட்டை போடலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. டீம்மேட்ல நாக் அவுட். இல்ல இவன் இருந்து ப்ரோ அந்த மேட்ச் இவனை வேஸ்ட் பண்ணு. இவன் இந்த மேட்ச் வேஸ்ட் பண்ணு. பத்துனா சாவு. ஆயோடி கேடா அளவு பண்றேன். பஸ் போட்டானா. இவங்க ரீகால் போட போறான். வாங்க ஏசிருக்காங்க. இல்ல அவன் பண்ணிட்டு அவன் ஏர்போன் பண்ண ரெடியா இருக்கு ஜான். டைனோசர்ல வேண்டாம். கீழ இல்லங்க. அங்க தான் தரங்குவான். ஏர்போன் பண்ண ரெடியா இருக்கு. யாரும் பண்ணல. ரீகால் பண்ணுவான். மனோல இங்க இல்லங்க. அவன் ஏர்போன் பண்ணுவான். யாருமே ரீகால் இல்ல. பண்ணட்டும் நீங்க ஃப்ரீயா விடுங்க. பண்ணட்டும் ரீகால். அவனுக்கு ரீகாலே இருக்காது நினைக்கிறேன் ப்ரோ. போறான் ஸ்பீடாவே. ரீகால் கிட்ட இருக்கா? இங்க இறங்குற மாதிரி இருக்கு. இங்க இறங்க முடியாது. ரீகால் போறேன். ரீகாலுக்கு போறான். வாங்க ப்ரோ வாங்க ரீகாலுக்கு போலாம் ப்ரோ. ரீகால் போய் அடிக்கலாம். இல்ல அவன் ஏர்போன் பண்ண மாட்டான். இங்க ரெண்டாவது டைனோசர் வேலையில இறங்குற மாதிரி ஏர்போன். இவ்வளவுதான் வராது ப்ரோ. இல்லையா பக்கத்துல? ஓகே. பக்கத்துல தள்ளி இருக்கான். சரி வாங்க போவோம். இவன் டீம் வருது. வெயிட் பண்ணு. பின்னாடி மேல இருந்து போறாங்க. கூப்பிடுங்க கிடக்கு. சரி இந்த வீட்டு குத்துங்க. அடி வாங்க.
மேலதான் இருக்கு இங்க வரும் போங்க. போங்க சார் அடிச்சு போறானுங்க. முன்னாடி இதுல டைனோசர் இருக்கு அவன் அடிக்க முடியாது டைனோசர் தான் அடிக்கும் நிப்பாட்டு. அப்படி நிப்பாட்டுங்க. பேத்தவரை இறங்கிட்டு அப்படி நிப்பாட்டுங்க. அங்க இருக்க பாருங்க மேல போட்டுருந்தேன். போங்க அங்க. இல்ல இவன் 10ஆம் பட்டி பாருங்க போகாம பாருங்க. நான் மேல போட்டுருந்தேன் இந்த டேக்னு ஏதோ பேர் சொன்னாங்க. பரவாயில்ல. ரீகால் இல்ல. ரீகால் கன்ஃபார்ம் இருக்கணும் ப்ரோ. ஏன்னா இது ரீகால் பண்ணி மேல வந்து இறங்க முடியும். அப்பாவையும் அப்லோட் பண்ணிட்டோம். ரீகால் மட்டும் தான் ஜோடியா போறாங்க. ஸ்கோப் இல்லை நிறுத்த போறான். அவ இவன் 3 வேற டீம் ப்ரோ. யார் ப்ரோ நம்ம வண்டியில ஏத்திட்டு வரீங்க? இது யாரு எக்ஸ் இறங்குங்க அவனை. யாரு எக்ஸ் விட்டுரு. முன்னாடி இங்க வந்து சம்பவம் நடந்துட்டு. ஏசிங்ல மட்டும் நம்ம காடி பிடிக்க மாட்டேன். போட்டா வண்டியா போடல எத்தனை நேடு தெரியுமா? அது வரைக்கும் M249 புல்லட் இருக்குண்ணா. நீட்டெக்ஸ் கில் போட்டேன். எடுத்து வைக்க மாட்டேன். கேம் மாதிரி எடுக்காம மாட்டேன். வாங்க ப்ரோ அங்க போய் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஆள் வந்து ஸ்கோப் இல்லை இருக்குது. பயப்படுறீங்களா? ஆமா ப்ரமோஷன் மேட்ச் இல்ல ஆடிட்டேன். பயப்படுறீங்களா மேடி? இதுதான் நீங்க அப்படியே போடுறீங்க. ஐயோ மேடி இந்த மேட்ச் இப்படி ஆடுதா? கடைசி ப்ரமோஷன் மேட்ச். அடுத்த மேட்ச் பாருங்க எப்படியோ ஏறலாமோ அப்படி. வண்டி யாருங்க டிரைவர்? ரேக்குள்ள பிடிக்காம வந்து கூட்டு மோசமான என்னது வீடா என்னட்டா இருக்குது வண்டி. பார்க்க போட்டு போகல. சை இது நல்லா ரைஸ். அதான் அடிச்சு ஊத்துற மாதிரி இருக்குது. பரவாயில்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? லாக் பாட்டுங்க அவனா தூக்கு போடு. எவனுமே கம்மியா லாக் மட்டும் ஆகுது. அதான் பைபாஸ் லாக். சிஸ்டம் லாக். ஒண்ணு கிடையாது. ஆம் இருக்குங்க. ச்சே என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. நான் இப்போ அந்த ஃப்ரீ வாங்கி போட்டேன் அட்வான்ஸ் சப்ளை பேக் ஆம் கிடைச்சிச்சு. போங்க போய் எடுத்துட்டு போய் அந்த 8x எடுத்து வாங்க. ஓடாதீங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா மேடி? ஏன் மேடி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஆம் வாங்கி கொடுக்கறதே பெருசே இல்ல. 8 உங்களுக்கு தருவாங்களா? நல்லா இருக்கு. அமௌண்ட் வாங்கி 8x வாங்க ப்ரோ. 30 ரூபாய் தங்கி வாங்கலாம். காசு இல்ல 5 போய் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ காசு போட்டீங்க? ஜான் என்னமோ சொல்லுது. ஜான் சொல்றது காசு கொடுங்க 6x வாங்க. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. ஓடிங்க 3x தான் தரேன். 4 நான் கொண்டு வரேன் ரூபா கொண்டு வரேன். 4 3 ஆச்சு கொடுங்க. கொடுத்துட்டு ஏடபிள்யூக்கு எது ஓல சீட் போட்டுவா. 2x தரேன் ப்ரோ அது போடுங்க. ஜான் ஓல சீட் போடுறீங்க. ஜான் என்ன 3x கொடுக்குறது? என்ன வச்சிருக்கோம் ஓல சீட் தான் வச்சிருக்கீங்க. யாராவது சைபர் டேக்ஸ் பண்ணுவாங்களா? ஹோலோகிராஃபிக். ப்ரோ என்ன ப்ரோ வெயிட் அடிச்சானே வெளிய போய் எடுத்துட்டு வரேன். ஏன் ப்ரோ மேடி ஜோன் அங்க தான் நினைக்கிறேன் மேடி. அங்கேயே போயிரும். அத ஜோன் அங்க தான். M1 இருக்கு மேடி. M1 கேரண்ட்.
எங்கிட்டயாவது விடுதலை ஃபர்ஸ்ட் வாங்க. அந்த 8x வாங்கிட்டு அந்த 3x கீழே போடுறேன். நான் எடுத்துக்கிறேன். 13 தான் எனக்கு காயின் போகும் மேடி. ஓஹோ சரி மேடி, புரிஞ்சு வச்சு. இல்ல வெறுப்பேத்தி என்ன புரிஞ்சுது இவங்களுக்குள்ள ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு காயினு கொடுங்க 6x வாங்கன்னு சொன்னா அவன் தானே கேட்கல. யாரும் எடுத்துக்கலாம், பெட்ரோல் இல்ல. வண்டி வருது பெட்ரோல் டேங்க் அதே அடிக்குது இதுக்கு என்ன இவ்வளவு வேகமா வந்து அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இதான் பாஸ். அவனைங்க இல்ல அது அறிவு பார்த்துருங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப சுடுறது யாரு? கூட்டு போங்க பயணம் பண்ணி அங்கே இருக்குதான். 3 பேர் தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வண்டி இருக்கு. டேய் டீமா நான் இந்த 8x எடுக்க வந்தாங்க. ஜானுக்கு 3x கொடுக்கறதுக்காகவே. அழகு பாருங்க. அந்த ஓஎன்எல்எக்ஸ் அந்த டீம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. இப்ப மட்டும் எடுக்கவே மாட்டேங்குது. பேசாம நல்ல கமெண்ட்ரி ஆயிருக்கு ப்ரோ. 3 கீழே போட்டேன் ஜானு. அந்த ஓஎன்எக்ஸ் இப்போதைக்கு வச்சுக்கிறேன் கொடுங்க. அங்கே போட்டேன் 7 வச்சுருந்தீங்க. ஏறி மாதிரி இப்போ நம்ம செகண்ட்ல சோன பார்த்துட்டு போவோம். மொத்த வாங்க பார்த்துட்டு போங்க போலாம் அங்க போலாம். நீங்க என்ன அடிக்கிறீங்களா? போலாம் டீம் கீழ அவன் டீம் நம்ம இதுல வருது. ஜான் ரெண்டு பேருங்க ஐயா வந்துருங்க. இப்படி போட்டு அவன் இதுல வரானே மாட்டு வீட்டுல. ஜான் என்ன ஜான் அப்படி விட்டு இறங்கிட்டீங்க? இது விட்ட ரெண்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு அது இங்க சும்மா புல்லட் நிறைய சுட்டுருக்கீங்க. 7 பாயிண்ட் புல்லட் எல்லாம் கஷ்டப்பட்டுங்க. பை இல்ல. பை எப்படி ஜான் இருக்கும்? சும்மா வாழ சுட்டுட்டா எப்படி ஜான் பை இருக்கும்? 8x தெரியல நீங்க சுட்டுக்கிறீங்க. எனக்கு தெரியுது 3xல. எப்படி அதான் 8x தெரியாது 3x எப்படி தெரியும்? அதாவது நான் அடிச்ச 5 கிலோ 4 கிலோ வந்து இல்ல. ஜானவாசக்காரு காரோட அருமை தெரியல உங்களுக்கு. இதோட ஸ்பீடோட தெரியுமா? டாப் ஸ்பீடு மாதிரி இது யூட்டன் போட்டு நான் ஜீப் எடுத்து ஓட்டணும் இல்லை இந்த டைம் ஓட்டணும் போட்டாங்களா ஹைட்ராக்கி இல்ல நான் அதை பிடிக்கலண்ணா. காப்பாத்திட்டானுங்க அப்புறம் ஓஎன் ரிமாக்ஸ் ராப்டர்ல வண்டி ஓட்டிட்டு திருப்பி நீங்க நிறுத்தணும்னு எடுத்துட்டு போங்க. ஓடுறோம் அடி. கேம்ல ரிக்கால் ஆகுது. அதுக்கு தகுத்தாப்புல அவ கோஆபரேட் பண்ணா பாத்தீங்களா அந்த மனசு. 6x இருக்குது அப்படியே. M24 இருக்குது. தப்பு போனா சவணம் உள்ள போயிடும். எக்ஸாக்ட் 3x கீழ போறேன். ஏய் என்ன இந்த ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான்? ராப்டருங்க மின்னு தகன்னு. இருக்கா மாலி வேடு? கையம் இருக்கா?
இருக்கு பாருங்க கார். இப்ப இந்த கன்னு 3வது லெவல் அப்கிரேட் பண்ணல மின்னுது ப்ரோ எட்டியால. இந்த கார் நல்லா இருக்கு ப்ரோ. கார் மாட்டி அத கொண்டு வந்து இடிச்சான். சரி நான் ஓட்டுறேன். சரி நீங்க அப்படி பாதியிலே போட்டு வரீங்க. சரி உட்காருங்க வாடியில விட்டு போயிடுவேன். ப்ரொமோஷன் மேட்ச் ஜாலியா ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அவுட் ஆஃப் போயிட்டு இருக்கீங்க. இல்லையே ஜோனுக்குலாம் போயிட்டு இருக்கேன். ஆஹா சூப்பரா இருக்குது. தண்ணி ஒரு மாதிரியா இதோ ஆசிட் மாதிரி இருக்குதுங்கிறது பார்க்க. அல்ட்ரா ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்க. ரிப்பார்ட் ரெஸ்டில் விட்டு வாங்கணும். காசு வச்சிருக்கீங்க எல்லாம் வாங்குவீங்க. இங்க பாத்தீங்களா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு லெவல் 3 ஹெல்மெட் வாங்குங்க ஸ்னைப்பர் வெஸ்ட் இருந்தாங்க. ரெக்கார்ட் வாங்க முடியாது. ரெக்கார்ட் வாங்க முடியாது. நீங்க கேட்கறது ரொம்ப வினோதமா இருக்கு. கிட்டு 2 பெயின் கில்லர் வாங்கிட்டாங்க. நோ இதுல ஒரு பேக் ஃபுல்லா காஸ் ஸ்குவாட். வரானுங்க 2 பேர் கொண்டு போகும். சாகர். டேய் நேரா எடுக்கறதா ஏதோ பண்ணிட்டு இருந்தா அதுல எடுத்து வச்சு விடாது. கவுல் டிராகன். சிங்கா குட்டி எப்படி பாஞ்சு வந்தா கன் எடுத்துட்டு முன்னாடி மூஞ்சி நேரா நீட்டிட்டு போனாங்க. சிங்கா குட்டி எப்படி பாஞ்சு வந்தா பாத்தீங்களா? ஏறி மேடி ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. ஹண்டர் இவன் வந்து அடிச்சுட்டானுங்க. ஒரு 3 ஒரே டீம் தான். ஜோனுக்கு போங்க. யார் இவன்ட்ட போகாதீங்க. ஜோன் போங்க. ஜோனுக்குள்ள ரவுண்ட் அடிக்கலாம். டிராப் இருக்கு. ஆஹா எனிமி முன்ன இருக்கான். முன்ன ஓகே டீம். ஓகே காட்டுங்க. நான் காட்டுங்க அந்த டீம் ஒன்னு இப்ப இந்த பள்ளத்தை போடு. மாத்த பிடிங்க ஆளுக்கு. ஏய் ரைட்ல ப்ரோ பின்னாடி ஸ்குவாட் ப்ரோ. அதான் நம்ம லோக்கி தான் வரானுங்க. கட்டணி போட்டறலாம் பாருங்க. கட்டணி போட்டனா ஜெசி. படி தெளிவா வர. அந்த ஸ்கோப் போடுங்க. அவன் என்ன நான் டீம் பேர போறேன். இப்ப சின்னி லட்டு ரெட்டி பேட் பாடி. ரைட் சைடுல இருக்கவங்க பாருங்க. போடுங்க. அதான் இந்த டீரக்ஸ் வந்து வருது. ஆட ஓடிட்டு வரேன் தெரியுதா? இவங்க ஃபர்ஸ்ட் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் அடிக்கலாம். டீரக்ஸ் வந்து தொடங்குது. டீரக்ஸ் வந்தா லெஃப்ட்ல எங்க பாக்குறீங்க? இங்க இருக்கு. 4 பேர் சாவ. பேச பாம்புடை. ப்ரோ எங்க எனிமி ப்ரோ கட்டப்ப உடனே ஸ்மோக்க போட்டா பாத்தீங்களாமே. ப்ரோ மனோஜ் ப்ரோ பின்னாடி பாருங்க. அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இல்ல இப்படி வந்துருக்கு ஜான். இப்படி எல்லாம் கடக்க முடியாது. இங்க எல்லாம் கவரே கிடையாது. நீங்க கிடக்குற இடத்துல என்ன நம்பிக்கையில கிடக்குறீங்க வண்டி எடுத்து? சான்ஸ் இது ஆளு ப்ரமோஷன் மேட்ச் யாராச்சும் அடிப்பான். ப்ரோ எங்கிட்ட வாங்க ப்ரோ. ஜான் ஹெல்த் பாருங்க. 50 வெட்டி நகர்ந்தால அடிக்குது. தான்கா ப்ரமோஷன் மேட்ச். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் அந்த இடம் மாத்திடுங்க. இவங்க பின்னாடி தான் சொன்னா இல்ல என்ன வராங்க பின்னாடி அதான் டீரக்ஸ் வேற வருது. என்னதான் பண்றது? என்ன டாமினேட்டர் ப்ரமோஷன் மேட்சா?
ஆமா ப்ரோ. ஓ சார். சரி இப்போ எப்படியும் ஒரு இது உண்டு. சரி. 2 மேட்ச் முடிக்கிறேன் நான். 4 மேட்ச் சரி அடிக்கிறாங்க ஜான். நான் அண்டரை போட்டாமல் இருப்பான். எந்திரிச்சாலே அடி விடுது. ரொம்ப மோசமான இடம். கரெக்டா அதுக்கு தந்தாப்புல வந்து நின்ட்டாங்க. நம்ம வண்டி இங்க போட்டுக்கவே கூடாது. ஒண்ணா அந்த மலை இருக்கு போட்டுக்கணும், வீட்டுக்கு போட்டுக்கணும். முன்னாடி இருந்தா ஜென் வண்டி. இது வந்து இவன் ஏற்றிருப்பான். இந்த கோக்தார் ஷிட்டு அவன் எங்கேஸ் பண்ணி அந்த கோக்தார் அவன் கரெக்டாக அங்க இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த கோக்தார் ஷிட்டுன்னு ஒருத்தன் நான் செக்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்கலாம் 4 கேட்கலாம். அவங்க இதுதான் சின்னப்பா ஆனா இவருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. ப்ரொமோஷன் மேட்ச். ஆமா ஜான் இப்போ திட்டு ஏன் காரணம் எந்திரிச்சோடனே பொச்சு அடி வாங்கி 2 பேரும் ஒன்னே செய்யாராம். கேக்குதா? ஏன் காப்பாத்த வரலன்னு தலைவருக்கு ப்ரொமோஷன் மேட்ச். கால் மேட்ல ஆளுக்கு நான் காப்பாத்தாம சொல்லிட்டு நான் நம்பாதீங்க. ஹெராயின் அவனே கடத்துறது மாதிரி கடத்தி அதுல கொஞ்சம் போல அடிச்சிட்டு சாப்பிட போகுது ஜான். ஜான் இன்னும் 2 மேட்ச் முடிக்கணும் எப்படி பார்த்தாலும் ஆகாது. மேட்ச் ஆல்ரெடி 2 மேட்ச் முடிச்சிட்டு தான் போக வச்சிருவீங்க. சரி வாங்க 2 லிவிங் போறோம். லிவிங் போறோம். லிவிங்ல டாப் 7 5 வரணும். அதெல்லாம் அது வின் பண்றோம். அது நீங்க நம்ம சொல்லாது. எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. தனியாவே போய் முடிச்சா நீங்க 3 பேர் போய் மாட்டீங்க. ஃபெயில் டு ஜாயின் வருது. ஃபெயில் டு ஜாயின். யா லிவிங் நூசா கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நூசா கணக்குல வராது. டவுன்லோட் பண்ணுங்க மேடி. ஐயா அப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாம உட்காந்துருக்காங்க. ஏங்க 180 MB ஏங்க அப்படி விடுறீங்க? ஏன் மேடி 5G வச்சு 180 GB இல்ல மேடி MP. என் குசு முக்கி ஒரு நேரத்துல டவுன்லோட் ஆயிரும். யாருங்க வண்டி கொண்டு வந்து போட்டது? மோசமான 2வது நம்ம மாட்டினது முக்கிய காரணம் கண்டுபிடிச்சிட்ட மேடி. அந்த கார் பளபளன்னு லைட் எடுத்துட்டு மாட்டிட்டா. எல்லா பக்கம் நோட்டீஸ் போட்டானுங்க. இதுக்கு தான் ஸ்கில் இல்லாத காரணம்னா கம்முனு போடுவானுங்க. யாராவது கொண்டு நடு இதுல கொண்டு போடுவாங்களா வண்டியை? சார் நான் வேணா வீடியோல காட்டுறேன். அந்த படத்துல போடு மேடி ஏற்கனவே உங்களை ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னு? அந்த படத்துல போடு சொன்னது யாரு? மனோஜ் ப்ரோ. ஏற்கனவே மேடியை எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக வீடியோல காட்டுதான். ரெடி விடுங்க. அது கார் கலர் இருந்தது தான் நம்ம ஈஸியா ஸ்பாட் பண்ணிட்டானு. ரெடி ஆட மாட்டாதான் வீதி கொண்டு என்ன சொன்னானா? ஆட மாட்டாங்க. ஜான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாகறதுக்கு முன்னாடி ஐயோ காப்பாத்துங்க அது ஒத்துக்கிறேன். ஆனா வண்டி பளபளன்னு இருந்துச்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா பளபளன்னு இருந்துகிட்டு தீலி அடிக்கிறாங்க. எங்க போவீங்க? ஆனா ஒரு மேட்சுக்கு முன்னாடி தான் நான் சொல்றேன். அது அந்த மேட்ச் டைமண்ட் டைரிவ் ஐடி கடைசி டின்னர் ஐடி. ப்ரோ லிவிக்லாம் பேன் ஆயிரும் ப்ரோ ஐடி. யாருக்காக பேன் ஆக போறோம்? ஜானுக்காக தான் ஐடி எதுக்கு மேடி? ஜான் பேன் ஆகிறது இவங்களுக்கு இந்த நெட்டே மாதிரி நமக்கு. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. 2 மேட்ச் 4 மேட்ச் ப்ரமோஷன் டாமினேட் இருக்கு. I need a weapon. ஜான் நீ டாமினேட் I need a weapon. 5 மேட்ச் முடிஞ்சதோட
இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் மேட்ச் இருக்கா இல்ல எப்படி? இதை முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அதான் சொல்றேன், அடுத்த வாட்டி காண்கிறதுக்கு 5 மேட்ச் ப்ரொமோஷன் வச்சுட்டாங்கன்னா அதோட தீர்ந்து. போன தடவை 5 ஸ்டார்ல இருக்கான், ஒன்னும் காண்கிற தேவை இருக்காது. போனது 5 தான். இந்த தடவை அது பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்போர்ட் போட்டானுங்க உலக யூடியூபர்ஸ். இதுக்கே ரிப்போர்ட் போட்டுருக்கோம் நாமினேட்டருக்கு. நாமினேட்டருக்கு தான் 5 இருக்குது. 10 மேட்ச் வைக்கணும் ப்ரோ. விளையாட்டிக்கணும் ஜான். அப்பதான் ஒருத்தர் நல்ல காங்கிரஸ் பிளேயர்னு. கிராப் கிராஸ்ல இருக்கேன். டேய் நீ தனியா விளையாண்டுக்கிறியாடா? எக்ஸ்டெயின் கூட ஒரு நல்ல வீடு எல்லாம் நிறைய. இவ்வளவு பக்கமா எதுக்கு இவனுக்கு கொஞ்சம் தள்ளியா எப்ப கொடுப்பானுங்க? சென்டர் போயிடலாம். இது வேற ஈவெண்டா? அடா நான் மாத்தி போட்டுனாக்கு. மொபைல் பிளேயர்ஸ்ட போயிட்டு சீன் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஈஸ் போடு. ஓடு யார் ஏறாதீங்க. யாரும் ஏறாதீங்கன்னா எனக்கு புரியல. ஏறுங்க. என்ன ஆட்டம். எனக்கு தான் இதுக்கு சொல்லி விடுங்கப்பா. நானாவது மேடி அந்த கருமத்துக்கு தான் இதுக்காவது சொல்லி விடுங்க. கேட்டீங்களா? இந்த கேட்டதுக்கு தான் ஒன்றீங்க. ஆனா இருக்கு. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. அதுல நம்ம ரிஸ்க் கேவலம். சொல்லிட்டு இருக்கேன். இங்க கால் கிட்டே இப்பதான் கீழே வந்துச்சு அந்த பெட்டில இருந்து. அது விழுத பார்த்தேன். இப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன். கொடிய போலாம் வாங்க. நம்மலாம் மேல போகணும். நான் வந்துட்டு தெரியல. இதுல எப்ப டாப் 5 வரணும்னு நினைக்கிறேன். தெரியலையே. மிஷன் போவாங்க. ஆமா டாப் 5 இண்டிவிஜுவலா. ஆமா அலைவே 5 தானே. நம்ம தான் சிடி போட்டே ஆகணும். அதுதான் சொன்னேன். ஸ்கோப் தான் இல்ல. ஸ்கோப் இருக்கா? இவன்ட்ட 3x இருக்குதா? இல்ல 6 தான் கொடுத்து 3 வாங்கி 3 மூவ்மென்ட் கொடுத்தான். ப்ரோ நான் அது சின்ன கேட்குது. அந்த மாதிரி பேரும் அவன் விட்டுட்டு வாங்க.
அவன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். பரவாயில்ல விட்டு வந்தா எப்படி ஜான் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கீங்க? அதோட ப்ரோ நோக்கு கேட்டே அவனது 3x கிட்ட போய் போனீங்கன்னா அவனே மூவ் பண்ணிடுவான். அடி இது 2 சீட் மேடி 3x இருக்கு அந்த பெட்டில. ஜான் 3x இருக்கு அந்த பெட்டி. இருக்கு பாரு பெட் சைடு போலாம். கொஞ்சம் படி வாங்க ப்ரோ. அது தள்ளிட்டே போகுது முன்னாடி வந்து. படி மெதுவா போங்க படி. அடி வண்டி ஓடுது ஓடி பறந்து வந்துரும் பாருங்க யார்ட்டே போகுது. இந்தாங்க வண்டிக்கு வாங்க. அதான் அதான் யூஸ் ஆகும். உங்க மனசாட்சி இல்லாம யூஸ் பண்ணி போறீங்க பாத்தீங்களா? என்னாச்சு? இந்த வண்டி இருக்குல்ல ஏசி புல்லட் தானா? சரி உள்ள வாங்க, மஞ்சள் லைஃப் இருக்கு பாத்துக்கோ. சென்டர் சரியா நன்று வண்டி இப்படி போகுது. அக்கா வந்து டிபி எடுத்துனா பாரு. சியாமா ஜான் இருக்கடா மேடி தூக்கிட்டு இருக்க ஜான். ஜான் சேஃபா இரு. ஜான் 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 தூக்கிட்டு ஓடுங்க ஜான். ரோசா என்ன தோசை ரோசா ரோசா என்ன உள்ளாடி கப்பசர் உள்ள இருக்க பெட்டி நான் உள்ள இருக்க பெட்டி எசன்ட் கொடுங்க. எசன்ட் கொடுங்க ஜான். பின்னாடி பின்னாடி வாங்க. எசன்ட் இருக்கு. மாட்டு வண்டி யாரு? அது ஃபர்ஸ்ட் போட்டு தான் நம்ம இங்க 2 நிமிஷம் அந்த இடத்துல கிட்ட போனவா இருக்கேன். ஏடபிள்யூ இருக்கு. பெருமையா இருக்கு மெடிக்கல். என்ன பாரு பிரமாதமா தேவைப்படும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருந்த செல்ஃப் ரிவ்யூ கிட்ட எடுத்துட்டு சோனி வெளிய போயிருங்க. நீங்க வேற ப்ரோ முதல் தடவை தூக்கு, ரெண்டாவது தடவை சாகட்டும். நீயா ரசாலா அப்படின்னு இல்ல கொஞ்சம் லேட்டா வெளிய போலாம். ஏன் இப்படி வெளிய போறீங்களா? மேல இருக்குது 5 செகண்ட். அதுவே கழுத்தை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அப்புறம் என்ன விடுங்க, அதே கழுத்து பிடிச்சி இழுத்து வெளிய. வாங்க பவர் பிளான்ல இறங்கிராதீங்க. அடி கொளுத்திரோனா. நான் இந்த ரீகால் அங்க அந்த பக்கம் 30 பேர் இருக்காங்க பாருங்க. ப்ரமோஷன் மிஷன் இருக்கிற இந்த சோன் 30 பேர் இருக்க மாட்டாங்க. சோன் நடுல இறங்கிர வேண்டியது ப்ரோ. சோன் பிடிக்கிற ப்ரமோஷன் ஏடபிள்யூ இப்ப யூஸ் ஆகுமே. நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. சோன் நடுல இறங்கி இருக்க வேண்டிய சோன் பிடிக்கிறது இந்த மாடை கூட்டம் தான் மிகப்பெரிய தப்பு. இது இன்னொன்னு, உங்களுக்கு இந்த மாடை ஓட்டுறது மாதிரி இருக்கணும். மாடை எடுத்துட்டு குதிரை மாதிரி கொண்டு போறது மாதிரி தான் நல்லா இருக்கும்.
ப்ரோ ஜோன் சென்டர் போங்க ப்ரோ. ஜோன் போறதான் சேலஞ்ச் இதுல. பாத்துக்கோ ஜோன் இங்க பாருங்க. பவர் பிளான்ட் போய் தான் பாத்தீங்க. போடுறாங்க. அந்த மலை ரிட்ஜ் பிடிச்சு வச்சீங்க. அவன கிட்ட வராத. நான் பேசிட்டேன் பிஜிஎம் சைடுல. இல்ல வீட்டுக்குள்ள போறாரு ப்ரோ. அந்த மலை ரிட்ஜ்ல போங்க. இப்போ அவன் அடிச்சானு கேட்டீங்களா? இங்க இல்ல கிட்ட வராங்க. ஆல்ரெடி ஒருத்த மாட்டு வெளியில சோன் சேர்ந்து அடிச்சிருக்கணும். சரி கிரனேட் பிடிச்சி வரைக்கும் வாங்க. அது விழுந்து 1/2 மணிக்கு இருக்காங்க. பாத்தீங்களா? 2-3 பேர் சேர்ந்துருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். சுத்தி வராங்க. மேடி இன்னொருத்த நீங்க ரைட் எடுத்து வரவன ஒருத்தனை போட்டுருக்கீங்க. நல்ல பக்கம் எடுத்து அடிங்க. ஓடுறான் பாருங்க சார். ரீகால் 10 செகண்ட் இல்ல. இங்க தான் இருக்கு. நம்ம பக்கத்துல தான் இருக்கு ரீகால். அங்க பக்கத்துல ரீகால் இல்ல. ஸ்கேட் வே வந்தே தான். ஏர்கானே ஓபன்ல. பெஸ்ட் ஹெல்மெட் ரெண்டே கிளிஸ்டானுங்க வந்து. ரெண்டு பேர் காட்டுது. வேற எங்க இருக்கு பாருங்க. செல்ஃப் நமஸ்கரோட செல்ஃப் இருந்தாலே போறோம். ஷேர் பண்ண ஜான ரிவைவ் பண்ணு. ஆமா ஜான் இந்தாங்க. என்ன வச்சுக்கிறது? செல்ஃப் எடுத்துங்க ப்ரோ. மேடி உங்ககிட்ட இருந்து நீங்க சாம போறோம். ஜோன் இப்போ வரைக்கும் ஆக்சன் கிரேசி பாடி வாங்குற டீம். சோன் வெளிய இறங்கறாங்க பாருங்க. சோன் பிடிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. ஈக்காலியா மாடி. இல்ல. ஜான் ஆக்சன் டீம் ஞாபகம் இருக்கா? மனோஜ் ப்ரோ எப்படி தெரியுமா? ஜோனுக்கு வெளியே போய் ரீகால் பண்ணி விட்டுருக்கான் அவன். ரீகால் பண்ண உள்ள வர முடியல. நாங்க ஆக்சன் கிரேசி உள்ள வர முடியல. இவன் வந்துட்டான். கிராஸ் பண்ண வேண்டியது. காமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். தெரிய பாத்துட்டான். கல்லுக்கு பார்த்தானா நான் எங்க ப்ரோ ரைட் பின்னாடி பாருங்க ப்ரோ. நீங்க ஏதோ மார்க் வச்சிருக்கீங்களா இல்ல ஜோன் உங்களுக்கு பின்னாடி போட்டுருக்கானே? ஓடிங்க ஜோன் ஓடிங்க. ஜோன் ஏத்த யாரும் ஓடிங்க. ஏத்தத்துல இட்டாச் எப்படி அப்படி பீக் பண்ணிட்டு நிக்கிறாரு பாருங்க. ஓடு இட்டாச். ஜோன் போணும். இதுதான் ஜோன் இல்ல 200 மீட்டர் போனீங்க. டக்குன்னு போங்க. வண்டி கொண்டுதான். ஹிட்டாச்சி கூடுதல் வண்டி கொண்டுதான். அதுல இந்த கால்ஃப் அந்த ஏஜிவி கொண்டுதான். வாங்க ஜான் வாங்க நீங்க ஓடிட்டாக்குற வாங்க மாடி. ஓடிட்டு இருக்கீங்களா? அப்புறம் மோட்டர் போட்டுட்டு டாடி வாங்க மாடி. ஏ ஜான் போங்க. ஜான பிளாக் பண்ணிருக்கானா? ஆக்சம் கிட்ட போங்க. இல்ல மனசுல வேண்டாம். ரைட் மலைக்கு மேல எங்க ஆக்சம் கீழ இருக்கான். அது நமக்கு தேவை. ரெண்டு பேர் சாவணும் மாடி. நீங்க இருக்கீங்களா? 4 பேர் இருக்காங்களா? ஆமா. இல்ல மாடி ஜான் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இல்ல இன்னும் மேல நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரமோஷன் மேட்ச் கம்ப்ளீட்டா வரும். வந்தாச்சு அவ்வளவுதான். நீங்க டாப் 4 வந்தாச்சு பண்ண என்ன? அந்த பக்கம் சுத்துறீங்களா? இது ஜோன் நான் இங்கே நின்னுட்டேன். பாத்தீங்களா ஜான் இவ்வளவுக்கும் இல்லாம வச்சுட்டு போறேன்.
கண்டு இருக்குமே. ரோடு காட்டுமா ஐயா ஆத்து என்ன ஆத்து சரியான ஹீல் போயிட்டு கத்திட்டு விட்டு சரிங்களா? ஜான்சன் ப்ரமோஷன் We're the best. ப்ரமோஷன் மேட்ச்லாம் அவங்க சாப்பிட்டா இன்னும் ஒன்று இருக்கு. எனக்கு ப்ரமோஷன் வந்து வச்சுட்டேன். டிவிக்கே போடுங்க. நான் தானே போட்டேன். ப்ரோ இதே வச்சு போடுங்க ப்ரோ. இதுதான் வைக்க முடியும். வேடி அந்த மேப் டீரெக்ஸ் வந்து இருக்குதுல ஜனல். கேன்சல் ஆயிடுச்சு. அதிகம் இருக்கு. ரெண்டாவது உள்ள ஒன் மினிட் நோட்டிஃபிகேஷன். இளவே நிற்காத மஞ்சள் வெள்ளிக்கிழமை வீடு கட்டுறதுக்கு பாதகால் பிடிக்குது. என்ன கட்டளை வைக்கிறதா? This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. I won my last match and play responsibly. அதிகமாகுது வேடி ஒன்றும் சமாளிக்க முடியாது. ஒரு வருஷம் விட்டு பார்க்கலாம்னா ஒரு வருஷத்துல 5 லட்சம் தாண்டும் போடுது. ஒரு வருஷத்துல 5 லட்சம் சம்பாதிக்கணும்னா கேள்விக்குறி தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம சம்பளமாவது I need a weapon. அவ்வளோ உள்ளது எங்கே போகுது? இல்லை சம்பளம் கொடுத்தாங்க. வீடு சேல் முன்னாடி வீட்டெல்லாம் கட்ட மாட்டேன் வீட்டுலயே இப்ப மேடி குடியிருக்க வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்ன மாதிரி வேலை அப்பாவும் அம்மாவுக்காக இருந்தாலும் அம்மா ஒன்றும் சொல்றது. அப்பா வந்து நீ காலி பண்ணு, அவன் தனியா இருக்கான்ல, நீ தனியா இரு. என்ன அது இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வாங்கி ஒய்ஃபு அவங்க அப்பா வெளியே வச்சு முடியாது. அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டே போகும். அதனால இடம் வாங்கினேன், வீட்டை கட்டிடுறேன். ஆர்சி பில்டிங் தான், டபுள் பெட்ரூமு, 2 பெட்ரூமே 10-11 தான் போகுது. 1200 வாங்கி கட்டுறீங்க. அதே போட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரைவசி ரூம். ஆமாம், பிரைவசி ரூம்னா அது ஒன்று பெட்ரூம் இன்டர் கனெக்டட் மாதிரி போடுங்க. 4 வேணாமா அது பெட்ரூம் தனித்தனி டோர் தான் போகும், எல்லாருக்கும் டோர் தான். ஒய்ஃபு அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெட்ரூமு, எனக்கு என் திங்ஸ்க்கு தனியாக ஒரு பெட்ரூமு. ஒரே பெரிய ரூமா போட்டால் 20 ஹாலே 11-17, பெட்ரூம் ரெண்டுமே 10-11, 10-11. அதில் ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இன்னும் யாருமே வரல. முக்கியமான விஷயம் ப்ரோ, எல்லா ரூமுமே அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கு. காமன் பாத்ரூம் வைக்கட்டா கூட பிரச்சனை இல்லை. காமன் பாத்ரூம் வெளியே இருக்கு, அவுட் படிக்கட்டு கிடையாது, ஸ்டெப்பு கிடைக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். பெட்ரூமுக்கு ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூம். எங்கள் வீட்டில் உதப்பியே போச்சு. ஒரு கெஸ்ட் வந்து ஸ்டே பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கும் சங்கடப்படக்கூடாது, நம்மளுக்கும் கெஸ்ட் இருக்கும்போது நம்ம வெளியில் போய் கப்பூஸ் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கு. வீடு கட்டிருக்கா ப்ரோ? அது வேண்டியது இல்லை ப்ரோ இப்போதைக்கு. அது நம்ம கடைசியாக வாங்கினா போதும். வீட்டு வரி ரசீது அப்படி இல்லையா? வீட்டு வரி ரசீது போகிறப்பதான் அது வேணும். அது இன்ஜினியர் வாங்கிக்கலாம். இப்போ வேண்டியது இல்லை ப்ரோ.
இப்போ போய் என்னன்னா ஆன்லைன்ல ஈவிக்கு 3 ஃபேஸ் சப்ளைக்கு நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். 3 பேஸ் எடுக்கிறீங்களா? 3 ஃபேஸ் தான் ப்ரோ. நான் சிங்கிள் ஃபேஸ் 3 ஏன்னா அந்த இதில் வோல்டேஜ் பிரச்சனை. போர் வந்து ஒரு 500 அடி கீழே போச்சுன்னா நம்ம ஓட்டுறதே அதிகமாக ஓட்டிடலாம். கீழே போகுது உங்களுக்கு தண்ணி. தண்ணி நீங்கள் வேற, என் ஃப்ரெண்ட் 500 அடி போர் ஓட்டிருக்காரு. போர் போட்டு ஒரே ஒரு வருஷம் தண்ணி இல்லை. ஹைட்டு ப்ரோ, பக்கமாக எல்லாம் போகும். அப்போ கிணறுலாம் உங்கள் ஊரில் தண்ணியே பார்க்க முடியாது. கிணறு இருக்கு அந்த ஏரியாவில், பர்டிகுலர் அந்த ஏரியாவில். அதுவும் நம்ம வீடு இது பண்ணுறவங்க கரெக்டாக 4 மாதத்துல முடிச்சு கொடுக்குறாங்க. 4 பேமெண்ட் மட்டும் கரெக்டாக அந்த டைம் கொடுத்துருன்னு சொல்லிடுது. கான்ட்ராக்ட் தானா? ஆமாம் ப்ரோ, மொத்தமாக ப்ரோ. ஏன்னா மெட்டீரியல்லாம் ரேட் ஏறுது ப்ரோ. நம்ம போய் பார்த்து பேசி இன்னொன்று இன்னைக்கு கான்ட்ராக்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவீங்க தானே? அப்படி மொத்தமாக பேசிட்டு எத்தனை சான்ஸ்க்கு எவ்வளோ போடுறான் அதெல்லாம் அது மேக்ஸிமம் அதெல்லாம் அவங்க முதல்ல இது கொடுத்துருவாங்க ப்ரோ. நமக்கு வேணும்னா பாண்டு வேணா அதில் எழுதிக்கலாம். இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது. ஆமாம், இவ்வளோத்துக்கு இவ்வளோ சிமெண்ட் போடணும். அதுக்கு என்ன நம்ம கிட்ட இருக்க முடியாது ப்ரோ. மேக்ஸிமம் அவர் கட்டுற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கிடையாது. கட்டுறது எல்லாமே 10,000 15,000 பெரிய பெரிய பில்டிங் தான். ஸோ அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவர் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 1200 ஸ்கொயர் ஃபீட். ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா ஆன்லைன் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதில் மூலியமா அடிக்க மாட்டாரு அப்படின்னு. அதனால ஸ்கொயர் ஃபீட் 2000 கட்டி தர்றாரு. அதாவது எப்படின்னா நம்ம போர் வராது, ட்ரைனேஜ் அதாவது எப்படி சொல்றது, செப்டிக் டேங்க் வராது, தொட்டி வராது, இதெல்லாம் வராது, காம்பவுண்ட் எல்லாம் வராது. அது இல்லாம வீடு மட்டும் 24 எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்தது போனதுல அதெல்லாம் வந்துரும் அதுல. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல நீங்க எந்த மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பட் என்கிட்ட எப்படி நம்ம எவ்வளவு பாயிண்ட் அவங்க குறிப்பிட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் அதே போதும், அதே இனஃப். அதிகமா இல்ல இன்னொன்னு, இப்ப நீங்க வீட்டுல ஃப்ரண்ட்ல 3 லைட் வருதுன்னா 3 தனித்தனி சுவிட்ச் எல்லாம் வைக்காதுங்க, ஒரே சுவிட்ச் தான். அது மாதிரி நீங்க அதுக்கெல்லாம் ஸ்பாட் லைட் எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது. என்ன ரீசனுக்காக சொல்றேன்னா, அது யாரும் பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வெளியே ஒரு டியூப் லைட் இருக்கு, அதை போட்டு சொல்லல. இப்ப ஹால்ல பாத்தீங்கன்னா நீங்க 2-3 லைட் போடுறீங்க அப்படின்னா 2 டியூப் லைட் இருக்கும். ஹால்ல வந்து 2 டியூப் லைட் கொடுப்போம். அதுக்கு எதுவும் தனித்தனி சுவிட்ச் எல்லாம் வைக்காதீங்க, ஒரே சுவிட்ச்ல 2 எரியும். அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. டியூப் லைட்டுக்கு எதுக்கு ஒரே சுவிட்ச்ல எப்படி கொடுக்க முடியும்? ஸ்பாட் லைட்டுக்கு தான் அப்படி கொடுக்கலாம். இல்ல ரெண்டாவது வீட்ல பாத்தீங்கன்னா ஹால்ல மட்டும் ஒரு 10 போல சுவிட்ச் இருக்கு ப்ரோ. எனக்கு அதுக்கு சுத்தமே கிடையாது. வீட்டு முன்ன இந்த அத்தத்துல அந்த அத்தம் வரைக்கும் 4 LED போடலாம், 4க்கு 4 சுவிட்ச். என்னன்னு கேட்டா அந்த டைம்ல நான் எல்லாம் சொல்லியிருந்தேன்னா ஒரே சுவிட்ச் தான், 4 லைட்டுக்கும் ஒரே சுவிட்ச். ஆளுக்குள்ள 4 டியூப் கிடைக்கும். 2 டியூப் ஒரு சுவிட்ச், 2 டியூப் ஒரு சுவிட்ச். நம்ம நம்பர் 2ல இருக்கும். என்னன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் இது மொத்தமா பேசிட்டு ப்ரோ. அதாவது நம்ம அவங்க கொடுப்பாங்க இந்த பாயிண்ட் எல்லாம், அதுக்கு மேல நம்ம கேட்டா தான் சார்ஜஸ் நமக்கு அதே இனாஃபா தான் போகும். ஆமா, ஏகப்பட்ட சுவிட்ச் போட்டு போடுனா அதுவே கடுப்பா இருக்கும் ப்ரோ. மேடி எங்க தூரமா இருக்கீங்க? வீட்ல ஹால்ல கரெக்ட்டா 4 சுவிட்ச் இருக்கு. நான் என்னன்னா இப்போ ஹால்ல வந்து 2 லைட் போடணும் வச்சு 11க்கு 11 2 லைட் அதுவே அதிகமாக வரணும் வெளிச்சம். மற்ற டைம் நார்மலான டைம்ல ஒரு லைட் இருந்தா போதும். அப்படி பார்த்தா உங்களுக்கு நமக்கு ஒரு லைட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா ஒரே சுவிட்ச்ல 2 லைட் எரியுற மாதிரி வைப்பாங்க. அப்படி வச்சோம்னா 2 லைட் இருந்தா கரண்ட் பில் தானே வச்சு. சரி ஓகே, அது இருக்கட்டும். இன்னொன்னு வீட்ல 4 பக்கத்துல லைட் இருக்கு. நீங்க இந்த ஸ்பாட் லைட் சொல்றீங்கல்ல, ஸ்பாட் லைட் வேணா ஓகே, ஒரு சுவிட்சுக்கு 2 லைட் 3 லைட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா நான் ஸ்பாட் லைட் வந்து யூஸே பண்ண மாட்டேன். நைட் லேம்ப் ஒரு சின்ன லேம்ப் வாங்கி வச்சுக்குவேன். ஸ்பாட் லைட் சும்மா அந்த கலகலகா சீலிங்ல வைக்கிறாங்க ப்ரோ. அதான் சீலிங்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்குங்களா ஷீட் மாதிரி சீலிங்கோட சேர்ந்து வரும். இது என்னொன்னு ப்ரோ, இந்த வீட்ல 4 டைரக்ஷன்லயும் கண்டிப்பா சுத்தி லைட் வைப்பீங்க இல்லையா? 4 டைரக்ஷன் வீட்டுக்கு எலிவேஷனா ப்ரோ? எலிவேஷனால வைக்கல ப்ரோ. வீட்ல 4 பக்கமா லைட் இருக்கும் இல்லையா? அப்படியும் எல்லா பக்கம் லைட் இருக்கும். எல்லா பக்கம் லைட் இருக்கும். ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு சுவிட்ச் வைங்க. 4 டைரக்ஷனுக்கும் ஜஸ்ட் 4 சுவிட்ச். சுவிட்ச் போட்டீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்க எல்லா லைட்டும் எரியும். அத்தனை லைட் எல்லாம் மாட்ட மாட்டோம் ப்ரோ. அதெல்லாம் வெட்டி செலவு. மேல ஒருத்தங்க ஆயா போயிட்டு இருக்கான் பாருங்க. டேக் மாட்டான்.
முன்னாடி அடி இந்த உட்காந்துக்கு மாதிரி மொபைல் வந்துடாதீங்க. டேவிட் கட்டாவது பேசுறாரு. ஜான்கா ப்ரொமோஷன் மேட்ச் மாதிரி ரெண்டாவது வீட்டுக்குள்ள வச்சு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட், அவுட்டர் பாத்ரூம் மட்டும் இந்தியன் டாய்லெட். ஆடா சாரா போயிடும். அதுவும் வெஸ்டர்ன் என்னால வச்சு இந்த மாதிரி 500 போடுவேன். அது நல்ல பிளானிங் தான் bro. ஏன்னா நம்ம முடியாத டைம்ல தான் அட்டாச் பாத்ரூம் தேவைப்படும் அதிகமா. இங்க வச்சிருக்கோம். அந்த டைம்ல I got supplies. ரெண்டாவது ப்ரோ இந்தியன் டாய்லெட் கம்பல்சரி வச்சு ஒன்னு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பா வேணும். கால் மடக்கி நம்ம உட்கார்றது கொஞ்சம் நல்லது. அது என்ன ஒண்ணு வெளியில இருந்து யாராவது வர்றவங்க மேக்சிமம் நம்ம தொடாத உட்கார இடத்துலயே உட்கார வைக்க சங்கடமா இருக்கும், நமக்கு சங்கடமா இருக்கும். வெஸ்டர்ன்ல கால் மட்டும் தானே ப்ரோ போகும், கால் உட்கார முடியாது. ஸோ அது வீட்டில் உள்ளவங்க மட்டும் அது ஒன்று யூஸ் பண்றது, வெளியில உள்ளவங்க வெளியில உள்ளது மேக்சிமம் அந்த ஸ்டே பண்ண வரவங்க மேக்சிமம் அந்த அளவுக்கு முட்டி சுத்தவங்க வர மாட்டாங்க. மேக்ஸிமம் யாரும் வர வேண்டாம்னு இருக்கு ப்ரோ, சொந்தக்காரங்களை யாரும் வந்துடாதீங்க. எதுக்கு இருக்காங்க ஒரு அதாவது யூஸ்ங்கிறது ரெண்டாவது. நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அவங்களுக்குலாம் பிடிக்காது. சப்போர்ட்டிவ் அதுவும் இல்லை. ஜான்கா ப்ரொமோஷன் மேட்ச். ஜான் வெயிட் பண்ணுங்க. ஜான் ப்ரொமோஷன் மேட்ச் இருக்கும்போது ஏற வரல கூடாது ஜான். எங்களை ஆள் விட்டு நீங்க சேஃபா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்களும் செத்து போயிருவீங்க, அடுத்தது வந்து ஜாமையை அடிச்சு விடுவோம், மொத்தத்தையும் முடிஞ்சிருவோம். என்ன ஜான் சரிதானே? சரிதான் ப்ரோ. பின்னாடி வாங்க. என்ன பின்னாடி ஆள் வந்தாச்சு ஜான், பின்னாடி ஒரு ஊரே இருக்கு. அவன் அடிங்க, அவன் படுத்துட்டு இருந்தாங்க. சரி இங்க இருந்து வந்தனே தெரியல. ஒரு செகண்ட் அவன் புல்லட் ஜோன் போனோம். ஏறியா ஜான்? ஜானுக்காக தான் எடுத்துக்கிது. அந்த ரீகால் இருக்குல்ல, இந்த இடத்தையே போடுங்க, இந்த இடத்தையே போடுங்க ஜான். இந்த மேடி பார்த்துக்கோங்க. எப்போ என்ன சிக்கிடுச்சு? உள்ள வந்துருங்க அடி விழுது. ஏய் தூக்கமா வருது ப்ரோ. சாமி மேட்ச் அப்படியே முட்டு கொடுங்க. அப்படியே மாடி இன்னும் 2-3 ஸ்குவாட் அடிச்சா வேலை முடிஞ்சது. என்ன மாடி சோனம் பிடிச்சிக்காங்க பார்த்துக்கோங்க. ஃபைட் எடுத்தவங்க இதுதான் தொல்லை. ஃபைட் எடுத்தே தொலைய மாட்டானுங்க. மாட்டாக கூப்பிட்டு வாங்க. இந்த ஃபியூல் கார் எடுத்து வைங்க. இப்போதான் நான் தான் கீழே வாட்டு மாடி எடுத்துக்கிறதா? எடுத்து வைங்க. அந்த ஃபியூல் தூக்கி போயிருக்கோம். அடி இந்த வீக்லேயே ஃபியூல் தூ வண்டி ஃபியூல் தூடுனா இப்போ ஏற்பட்ட வண்டி அது. லேண்டிங் டேவிட் ப்ரமோஷன் மேட்ச். ரீகால் பண்றீங்க நம்பர் அவன் டீம் மட்டும். ஐயோ பாவம். டீம் எடுத்தோம் முன்னாடி இப்போதான் நாம ரீகால் பண்ணி டேவிட் அப்ப ஓபன் லைன்ல அடி வாங்கனா அப்போ வந்து ரீகால் இறங்கிடுங்க. டேவிட் ஓபன்ல அடி வாங்கல, பாறை கடையில ஒளிச்சிருந்து காவியாவை மடக்கி போட்டுருக்கு. மச்சலை ஃபீல்ட்ல இவன் யாராச்சும் ரீகால் பண்ணாதே இவங்க வர முடியும். எப்படி வந்திருப்பான்? பறந்து வந்திருப்பான். பறந்து வந்திருக்காங்க. இல்ல ப்ரோ ரீகால் தான் வந்திருக்காங்க. வெறும் யூஎம்பி தான் இருக்குது அவன்கிட்ட. அவன் இல்ல டைனோசர் மேட்ச்ல இப்படி பறந்து வரும். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அதுல வானத்துல பறந்து வந்தோம்.
அவனுங்க அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கானுங்க எல்லாருமே. ஏன்னா போய் ஏகேஎம்ல 3x போட்டு ஆடிக்கிறீங்க. வண்டி வேற. மாடு எப்படி அவனை விட்டுட்டு போகுது? நடக்குது. கதறுவான். அந்த இதை வெளியில வச்சு ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுன்னு அந்த இதை குறைச்சிட்டாங்க. ஏஐக்கு அறிவை குறைச்சிட்டாங்க. ப்ரோ மொத்தம் எல்லாத்தையும் கை வச்சிட்டு இருக்கான். மன்மதன் படம் பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஜோனு தானே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா ஹோல்ட் பண்ணலாம். ஜோனு தான் அதனால ஜோன்ல வர வர அடிச்சேன். இங்க ஒருத்தர் வந்து கை வச்சுட்டு இருக்குது மாடு. மாடு இனி கை வைக்காது. செத்துட்டான் ஜோன்ல. அவன் கண்ட மேனிக்கு திட்டிருப்பான். ஆனா எனக்கு கில்லு கொடுக்காம ஜான் ப்ரமோஷன் மேட்ச் முடிக்கல. முடிஞ்சு ப்ரமோஷன் மேட்ச் ஜான். இன்னும் ஒரு 2 kills ஆகணும். இப்போ நாங்க 2 பேரும் வேணா செத்துட்டா ஏன் மேடி போய் அடிக்கலாம் வாங்க. இல்ல இந்த பக்கமே ஆள் இருக்கானா? அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கான் ப்ரோ. இவனை ஃபர்ஸ்ட் வரான வர இந்த பக்கம் எங்க இருக்கீங்க? மேடி இந்த ரைட்ல இருக்கா மேடி அடிப்பா மேடி கூட. தூரமா இருக்காம நண்டு போகாம இருக்கு முன்னாடி. நண்டு ஜான் எதுக்கு கேக்குறீங்க? கவர் விடுங்க. தவறு இது மேல தவறு ஆயிட்டே இருக்குது ஜான். மனுஷன் வாழ்க்கையில தவறு பண்றதுதான். தவறு மட்டுமே ஒரு வரணும். ஒரு மேடை போட்டு விடுங்க. முடிஞ்சது. ப்ரமோஷன் மேட்ச் கம்ப்ளீட் வந்துருச்சு இப்பதான். அப்பவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களா? இதுக்கு போயிட்டு ப்ரமோஷன் முடிக்க முடியல. டீம் சரி இல்லைங்கிறீங்க. அடி கேட்டீங்களா? அன்னைக்கு ப்ரமோஷன் மேட்ச் நீங்க ஆஃப்லைன் போன மேட்சை நாங்க தான் முடிச்சு கொடுத்தோம். அடி வரலாறு எழுதி வைக்க சொல்லுங்க ஜானுக்கு. ஓகே ப்ரோ, கண்ணு சுக்குது. அனைவரும் நாளை சந்திப்போம். பை 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 பை. Wait. Okay. We are number 1. எத்தனை ஸ்டார் இப்போ காங்கிரீட் எவ்வளோ பாயிண்ட் காமிங்க? ஆக்டிவிட்டி இப்போ நீங்க 11 ஸ்டார் மேட்ச் தானா? நான் ஒரு 13 நினைச்சேன். இப்போ காங்கிரீட் எவ்வளோ ஆக்டிவிட்டி காமிங்க? உள்ள போறேன்.